உறக்கத்திலே வருவதல்ல கனவு, உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. வெல்கம் டு துளிர் ஐஎஸ் அகாடமி. எஸ்ஐ கான்வாய் டெஸ்ட் பேட்ச் டெஸ்ட் நம்பர் 14ல சைக்காலஜி அண்ட் இங்கிலீஷ் பார்ட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சைக்காலஜியில் பசில் ரீசனிங்கில் டைரக்ஷன்ஸ், ரோ ரேங்கிங் மெத்தட், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் டாப்பிக்கும், இங்கிலீஷில் சிங்குலர் அண்ட் ப்ளூரல் டாபிக் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சைக்காலஜி பார்ட் டிஸ்கஸ் பண்ணிடலாம். லேட்டர் ஆஃப்ல இந்த வீடியோவில் இங்கிலீஷ் பார்ட் பார்க்கலாம். கேள்வி 101. ஏ பியை விட சிறியதும் சியை விட பெரிதுமாய் இருக்கிறது. டி ஏயை விட சிறியதும் சியை விட பெரிதுமாய் இருக்கிறது. இ பியை விட சிறியதும் ஏயை விட பெரிதுமாய் இருக்கிறது எனில் இதில் மிகவும் சிறியது எது? ஷார்டஸ்ட் பர்சன் யார் இருக்குல்ல? ஸ்மால், சின்னது யாரு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஏ வந்து பியோட கம்மி ஆனால் சியை விட பெருசு. பி இருக்கிறதுலே பெரியவர், ஏவோட சின்னவர் பி, சி. இந்த ஃபார்மேட்டு நம்ம எப்போவுமே எழுதும் போது கிரேட்டர் லெஸ் தான் ரெண்டும் யூஸ் பண்ணக்கூடாது. இல்லை ஏதாவது ஒன்று தான் நம்ம யூஸ் பண்ணணும். ரெண்டுமே ஒரு கொஸ்டினில் யூஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் தப்பாக வர மாதிரி வரும். ரெண்டாவது கண்டிஷன், டி அப்படிங்கிறவர் ஏவை விட சின்னவர் ஆனால் சியை விட பெருசு. ஏவை விட சின்னவர், அப்போ இந்த இடத்துல வருவார். இந்த இடத்துல வருவார். ஏவை விட ஸ்மாலர், டியை விட சியை விட கிரேட்டர். இ பியை விட ஸ்மால், ஏவை விட கிரேட்டர். அப்போ இ வந்து இந்த இடத்துல வருவார். ஸோ இந்த கொஸ்டின் நம்ம ஃபுல்லாக எப்படி எழுதலாம்? பி இ ஏ டி சி ஃபார்மேட் பண்ணிடலாம். இதுக்குள்ளே யார் ரொம்ப சிறியவர் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்குள்ளே லாஸ்ட் பாருங்கள், சி தான் லாஸ்ட்டில் இருக்காங்க. மிகவும் சிறியவர் வந்து சி. 101 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 102. ஏபிசிடிஇ ஆகியவை இயல் எண்கள் மற்றும் a plus b equal to c, 2b equal to e, b plus c equal to d, b plus c equal to a எனில் ஏறு வரிசையில் எழுதுக. அசெண்டிங் ஆர்டர் எதை சொல்கிறாங்க? நமக்கு நேச்சுரல் நம்பர் இயல் எண்கள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன பண்ணலாம்? இந்த கண்டிஷன் நம்பர் சப்ஸ்டிட் பண்ணி பார்ப்போம். 1 2 3 நம்பர் சப்ஸ்டிட் பண்ணி பார்ப்போம். ஏதாவது ஒரு வேல்யூக்கு நம்பர் சப்ஸ்டிட் பண்ணுவோம். நம்ம இதுதான் பாருங்க ஈஸியாக இருக்கிறதுலே. நம்ம அதனால் இந்த பியோட வேல்யூ வந்து நம்ம பியோட வேல்யூ 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணுவோம். பியோட வேல்யூ 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணோம்னா 2b ஈக்குவல் டு இ. அப்போ 2b, ஈயோட வேல்யூ என்ன வரும்? 2 × 1 2, b ஈக்குவல் டு 1, e ஈக்குவல் டு 2, be இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணலாம். a ஈக்குவல் டு, அப்போ ஏவோட மதிப்பு, பியோட வேல்யூ 1, ஈயோட வேல்யூ 2, அப்போ ஏவோட மதிப்பு 3. நெக்ஸ்ட் a + b, சியோட மதிப்பு என்ன? ஏவோட மதிப்பு 3, பியோட மதிப்பு 1, கூட்டினா 4. டியோட மதிப்பு நமக்கு வேணும்னா பி 1 சி 4, ரெண்டையும் கூட்டினா 5. அப்போ இருக்கிறதுலே ரொம்ப சின்ன வேல்யூ பி. பிக்கு அப்புறம் இ, பி இ ஏ சி டி, ஆப்ஷன் ஏ. 102வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ, பி இ ஏ சி டி. கேள்வி 103. ஏபிசிடிஇ மற்றும் எஃப் 6 பேர் என்ற நம்பர்கள் ஒரு வரிசையாக வடக்கு நோக்கி அமர்ந்து உள்ளனர். ஓகே, வடக்கு நோக்கி அமர்ந்திருக்காங்க. ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். மொத்தம் 6 பேர் நார்த் ஃபேஸ் பண்ணுறாங்க. 1 2 3 4 5 6 பேர் உட்காந்துருக்காங்க. வேற என்ன சொல்கிறாங்க? ஏ மற்றும் இக்கு இடையில் சி உள்ளார். டி எந்த கடைசியிலும் இல்லை. அப்போ டி 2 லாஸ்ட்லேயும் வரமாட்டார். இக்கு உடனடியாக வலதுபுறம் பி உள்ளார். அப்போது இபி ஒன்றா தான் இருக்கணும், ரெண்டும் பேரிங்காக தான் இருக்கணும். வலது கடைசியில் எஃப் இல்லை. எஃப் வந்து வலதுனா ரைட்டு, எஃப் வந்து ரைட் சைடு லாஸ்ட்டில் இருக்க மாட்டார். எனில் டிக்கு வலப்புறம் எத்தனை பேர் உள்ளனர் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு என்ன க்ளூ பார்த்தோம்னா, எஃப் வந்து பாருங்கள் ரைட் எண்டில் இருக்க மாட்டார்னு சொல்லிட்டாங்க. அப்போது இது ரைட்டு, இது லெஃப்ட்டு. அப்போ இந்த எண்டு எஃப் இருக்க மாட்டார்னா அப்போ எஃப் வந்து இந்த எண்டு இருப்பார். எஃப் பார்த்தோம்னா லெஃப்ட் எண்டில் இருப்பார். ஓகே, வேற என்ன சொல்றாங்க? பி இஸ் சிட்டிங் இமிடியட் டு தி ரைட் ஆஃப் இ. பி வந்து ஈயோட உடனடி ரைட்ல இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற டி வந்து எண்டு 2 எண்ட்லையும் இருக்க மாட்டாங்க. டி வந்து 2 எண்ட்லையும் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம டி இருக்க மாட்டாங்க. வேற கண்டிஷன் என்ன நமக்கு? சி வந்து ஏக்கும் ஈக்கும் சென்டரா இருக்காங்க. அப்போ சி வந்து ஏ இ, இது ரெண்டுக்கும் சென்டரில் சி இருக்காரு சொல்லிட்டாங்க. டி வந்து எண்டில் வரமாட்டாங்க சொல்லிட்டாங்க. அப்போ மிச்சம் 2 இடம் தான் இருக்குது. இந்த இடம் டி யூஸ் பண்ணலாம். டி இஸ் சிட்டிங் இமிடியட் டு தி ரைட் ஆஃப் இ.
டி வந்து எண்டில் இருக்க மாட்டாங்க சொல்லிட்டாங்க, இந்த இடத்துல யூஸ் பண்ணிட்டோம். பி இஸ் சிட்டிங் இமிடியட் ரைட் டு இ. அப்போது இயோட ரைட்டு இமிடியட் ரைட்டில் பி. நமக்கு எல்லா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சான்னு பார்ப்போம். சி வந்து பாருங்கள் ஏஇ சென்டரில் இருக்காங்க, டி வந்து எண்டில் இருக்க மாட்டாங்க, எண்டில் இல்லை. பி வந்து இயோட இமிடியட் ரைட்டில் இருக்காங்க. எஃப் வந்து ரைட் ஹேண்டில் இல்லை, ரைட் சைட் ஹேண்டில் இல்லை, லெஃப்ட் சைட் ஹேண்டில் தான் எஃப் இருக்காங்க. ஸோ நம்ம கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஹவு மெனி பர்சன்ஸ் ஆர் த ரைட் ஆஃப் டி? டிக்கு வலப்புறமாக எத்தனை நபர்கள் உள்ளனர்? டி 1 2 3 4, ரைட் சைடு 4 பேர் இருக்காங்க. 103வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 4. கொஸ்டின் நம்பர் 104. ABCDEF ஆகியோர் ஆறுகோண வடிவத்தில் சமமான தூரத்தில் அமர்ந்துள்ளனர். ஏயும் பியும் அருகாமையில் இல்லை, அதே போல் ஏயும் சியும் அருகாமையில் இல்லை. அப்படின்னா ஏ வந்து பிக்கும் சிக்கும் பக்கத்தில் இருக்காது, டியும் சியும் ஈக்கு அருகாமையில் இல்லை. அப்போ டி வந்து சிக்கும் ஈக்கும் பக்கத்தில் இருக்காது, பியும் சியும் அருகில் உள்ளனர். பிசி நெக்ஸ்ட் பக்கத்தில் இருக்காங்க. எஃப் என்பது டிக்கும் சிக்கும் நடுவில் உள்ளது. கீழே உள்ளவற்றில் எது அருகாமையில் இல்லாத ஜோடி? எந்த நெக்ஸ்ட் பக்கத்தில் இல்லை கொடுத்துருக்கனால ஆப்ஷன்ஸ் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? ஹெக்ஸகன் ட்ரா பண்ணலாம். ஆர் ஷேப் சொல்லிட்டாங்க. நமக்கு என்ன க்ளூனா எஃப் பாருங்க, எஃப் இங்கே எடுத்துக்கலாம். எஃப்ங்கிறது டிக்கும் சிக்கும் நடுவில் இருக்குங்கிறாங்க. ஒன்று டி ஆர் சி இந்த இடத்துல வரலாம். நமக்கு எங்க வருதுன்னு பார்க்கலாம். வேற என்ன நம்ம க்ளூ கொடுத்துருக்காங்கன்னா ஏ வந்து பிக்கும் சிக்கும் பக்கத்தில் இருக்காது சொல்றாங்க. ஏ வந்து பிக்கும் சிக்கும் பக்கத்தில் இருக்க சொல்றாங்க. சப்போஸ் இந்த இடத்துல சி இருந்தால் இந்த இடத்துல நம்ம ஏ யூஸ் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே டி யூஸ் பண்ணலாம். டி யூஸ் பண்ணா இந்த இடத்துல ஏ வைக்கலாம். இங்கே சி. நமக்கு இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு பார்த்தோம்னா பியும் சியும் அருகில் உள்ளனர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல பி யூஸ் பண்ணிக்கலாம். பி சி பக்கத்தில் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம டி யூஸ் பண்ணிடுவோம். ஸோ நமக்கு வேற என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. டி வந்து சிக்கும் ஈக்கும் அருகாமையில் இருக்காது. டி வந்து சி பக்கத்தில் இருக்க மாட்டாங்க, இன்னொன்று இ பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம இயை பிளேஸ் பண்ணிடலாம். இப்போ அவங்க சொன்ன எல்லா கண்டிஷன்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆகுது பாருங்க. ஏ வந்து பி சி பக்கத்தில் இருக்காது, கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஓகே. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் டி வந்து ஈக்கும் சிக்கும் அருகில் இருக்காது, டி இ சி அருகில் இல்லை. மூணாவது கண்டிஷன் பியும் சியும் அருகில் உள்ளனர், பி சி அருகில் இருக்காங்க. எஃப் என்பது டிக்கும் சிக்கும் நடுவில் உள்ளது. கரெக்டா அரேஞ்ச் பண்ணிட்டோம். கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். எது பக்கத்தில் அருகாமையில் இல்லாத ஜோடிங்கிறாங்க? ஏஎஃப் சென்டர்ல டி இருக்கு, டிஎஃப் ஓகே. பிஇ பக்கத்துல தான் இருக்கு, சிஎஃப் பக்கத்துல தான் இருக்கு. அருகாமையில் இல்லாத ஜோடி ஏயும் எஃப்பும் தான் அருகாமையில் இல்லை, ஆனால் சென்டர்ல டி இருக்கு. 104வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏஎஃப். கேள்வி 105. பியின் வயது ஏயின் வயதை போல் 2 மடங்கு, ஆனால் எஃப்பின் வயதில் பாதி. சியின் வயது ஏயின் வயதில் பாதி, ஆனால் டியின் வயதில் 2 மடங்கு. அதில் இளையவர் மற்றும் முதியவர் இணை எது அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? பி வந்து பார்த்தீங்கன்னா ஏவை விட 2 மடங்கு வயசு பெரியவர். அப்போ ஏ வந்து பியை விட சின்னதாக இருப்பார். பி தான் வயசுல பெரியவர். ஆனா என்ன சொல்லியிருக்காங்க? எஃபோட வயசுல பாதி தான் சொல்றாங்க. பி என்ன சொல்றாங்க? ஏவோட வயசுல 2 மடங்கு, ஆனா எஃபோட வயசுல பாதி தானா? அப்போ எஃப் வந்து பியை விட மூத்தவர். ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்றாங்க? சியின் வயது ஏயின் வயதில் பாதி. அப்போ சியோட வயசு ஏ வயசுல பாதினா ஏவை விட சின்னவர் சி. ஆனால் டியின் வயதில் 2 மடங்கு, டியை விட 2 மடங்கு வயசு கூடயா. அப்போ டியை விட மூத்தவர் சி. நம்ம கண்டிஷன்ஸ் எழுதிட்டோம். இதை ஒரே சைடாக இருக்கணும், கிரேட்டர் தான் லெஸ் தான் எப்போவுமே ஒரே சைடாக இருக்கணும். எஃப் தான் இருக்கிறதுலே பெரிய எழுதிட்டோம். இல்லை கொஸ்டினுக்கு என்ன கேட்டிருக்காங்க? இணையவர் மூத்தவர். ஃபர்ஸ்ட் இணையவர் இவர் தான் யங்கஸ்ட், இவர் தான் ஓல்டஸ்ட். டிஎஃப் காம்பினேஷன். 105வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி டி அண்ட் எஃப். கேள்வி 106. மோகன் என்பவர் பி என்ற இடத்திலிருந்து புறப்பட்டு மேற்கே 2 மீட்டர் தூரம் செல்கிறார். பின்வலப்பக்கம் திரும்பி 3 மீட்டர் தூரம் சென்று இடப்பக்கம் திரும்பி 5 மீட்டர் தூரம் சென்று இறுதியாக இடப்பக்கம் திரும்பி 3 மீட்டர் தூரம் சென்று Q என்ற இடத்தை அடைந்தார். Q என்ற புள்ளி P புள்ளியில் இருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. நம்ம அதை சால்வ் பண்ணலாம். ஒருத்தர் மோகன்கிறவர் ஸ்டார்ட் பண்றாரு, P அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்றாரு வச்சுப்போமே. என்ன பண்றாங்க? 2 கிலோமீட்டர் நடந்து போறாங்க. அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க? வெஸ்ட் நோக்கி ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கிறாரு. 2 கிலோமீட்டர் நடந்த பிறகு என்ன பண்ணுறாங்க? ரைட் திரும்புகிறாங்க. இப்போ யோசிச்சு பார்க்கணும். நம்ம பி இப்படி போயிட்டு இருக்காங்க. இப்படி போகும்போது வெஸ்ட் நோக்கி போகும்போது ரைட் மேலே தானே இருக்குது, இந்த பக்கம் லெஃப்ட், ரைட் சைடு. அப்போ ரைட் சைடு போகிறாருன்னா இந்த பக்கம் திரும்புறாரு. திரும்பி எவ்வளோ தூரம் நடக்கிறாரு? 3 மீட்டர் நடக்கிறாரு.
3 நடக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இப்போ இந்த மாதிரி டைரக்ஷன் ஸ்ட்ரெயிட் டைரக்ஷனில் போயிட்டு இருக்காங்க. லெஃப்ட் அப்படின்னா இந்த சைடு லெஃப்ட் 5 மீட்டர் நடக்கிறாங்க. நடந்த பிறகு என்ன பண்ணுறாங்க, லெஃப்ட் திரும்புகிறாங்க. இப்போது இந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க. இந்த டைரக்ஷனில் போகும்போது லெஃப்ட்னா கீழே தான் வரணும், கீழே வராங்க. திரும்ப 3 மீட்டர் நடக்கிறாங்க. நடந்து ஸ்டாப் பண்ணுறாரு மோகன். இந்த இடத்த நம்ம Qன்னு சொல்கிறோம். அப்போது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் Pலேருந்து Qக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு கேட்குறாங்க. நமக்கு பாருங்கள் இங்கே 2 3 இந்த ரெண்டுமே 3 ஈக்குவல். அப்போ அப்படி சுற்றி போய்ட்டு திரும்ப இங்கே வந்துட்டார். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் ஆட் பண்ண வேண்டியதான். இதை என்ன சொல்லியிருக்காங்க, 5 கிலோமீட்டர். ஸோ 5 + 2 7. அவர் மொத்தமாக 7 மீட்டர் நடந்திருக்காங்க. 106வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 7 மீட்டர். கேள்வி 107. ஒரு கிளாஸ், ஒரு வகுப்பில் 35 மாணவர்கள் உள்ளனர். கீழிருந்து கணக்கெடுக்கும் போது கமல் என்பவர் 7வது இடத்தில் உள்ளார். மேலிருந்து கணக்கெடுக்கும் போது சுரேஷ் என்பவர் 9வது இடத்தில் உள்ளார். ரமேஷ் என்பவர் இவருக்கும் இடையில் உள்ளார். ரமேஷ் உடன் ஒப்பிடும்போது கமல் எந்த இடத்தில் உள்ளார்? நமக்கு இந்த கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மொத்தம் 35 மாணவர்கள் டோட்டல். மொத்த மாணவர்கள் 35 பேர். இதில் என்ன சொல்லுவாங்க, கமல் அப்படிங்கிறவங்க கீழிருந்து 7வது இடம் கமல். கீழிருந்து 7வது இடம் கமல். சுரேஷ் அப்படின்றவர் மேலிருந்து 9வது இடம். மேலிருந்து 9வது இடம். இப்போ நம்ம கமல் என்ன பண்ண போகிறோம், கமல் மேலிருந்து ஒரு எத்தனாவது இடம் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா 2 பேருக்கு, ரமேஷ்ங்கிறவங்க 2 பேருக்கும் மிடில் கரெக்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கமல் பொசிஷன் ரமேஷ் இடத்துலேருந்து பார்க்கும்போது கமலோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறத நமக்கு கேள்வி. ஸோ வரும்போது கமல் மேலிருந்து எத்தனை இடம் பார்ப்போம். நமக்கு ஃபார்முலா என்ன, டாப் ப்ளஸ் பாட்டம் -1 ஈக்குவல் டு டோட்டல். நமக்கு கமல் டாப்லேருந்து தெரியாது, பாட்டம்லேருந்து 7வது இடம் -1 ஈக்குவல் டு மொத்தம் 35 பேர். 7 - 1 6 அந்த பக்கம் போகும்போது 29. டாப் ஈக்குவல் டு 29. அப்போ மேலிருந்து கமலோட பொசிஷன் 29. அப்போ 2 பேருக்கும் இடையில் அவர் எத்தனை பொசிஷனில் இருப்பார், 9 29. அப்போ 2 பேருக்கும் மிடில்னா 19வது பிளேஸில் இருக்கவர் தான் ரமேஷ். ரமேஷ் 19வது பிளேஸில் இருக்காரு. கமல் 29. ரமேஷ் பிளேஸை வச்சு சொன்னோம்னா 19 23னா 10. 107வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 10. கேள்வி 108. ஏ முதல் இ முடிய வெவ்வேறு வீடுகள் ஒரே கிடைமட்ட வரிசையில் உள்ளன. இதில் ஏ என்பது பியின் வலதுபுறத்திலும், இ என்பது சியின் இடதுபுறத்திலும் மற்றும் ஏயின் வலதுபுறத்திலும் உள்ளன. மேலும் பி என்பது டியின் வலதுபுறத்திலும் உள்ளன. மேற்கண்ட வரிசையில் நடுவில் உள்ள வீடு எது? 5 வீடு நமக்கு சொல்லியிருக்காங்க. 2 3 4 5 5 வீடு வரிசைப்படுத்துவோம். முதல்ல சொல்லியிருக்காங்க, ஏங்கிறது வந்து ரைட் ஆஃப் பி, இ இஸ் டு லெஃப்ட் ஆஃப் சி, ரைட் ஆஃப் ஏ எல்லாம் சொல்லியிருக்காங்க. பி இஸ் டு ரைட் ஆஃப் டி. ஓகே, இந்த கேள்வியில் பார்த்தோம்னா ஏ பார்த்தோம்னா பி கூட கனெக்ஷன் ஆகுது, பிளஸ் சி கூடயும் கனெக்ஷன் ஆகுது. இ வந்து சி அண்ட் ஏ தான் நமக்கு நோட் பண்ண பாயிண்ட். ஏ வந்து பார்த்தீங்கன்னா பியோட ரைட் சைடில் இருக்கிறதா சொல்கிறாங்க. பியோட ரைட் சைடில் சொல்கிறாங்க. நம்ம அப்போ என்ன பண்ணலாம், இந்த இடத்துல பியோட ரைட் சைடில் பியோட ரைட் சைடில் ஏ எழுதினோம்னா நமக்கு என்ன வரும், இ என்பது லெஃப்ட் ஆஃப் சி ரைட் ஆஃப் ஏ அப்படின்னு வரும். அப்போ தப்பு வருது. ஸோ இந்த இடத்துல பி எழுதிக்கலாம், இங்கே ஏ எழுதிப்போம், இங்கே ஏ எழுதிக்கலாம். எழுதிட்டோம்னா இ என்பது அண்ட் இ இஸ் டு தி லெஃப்ட் ஆஃப் சி. இந்த இடத்துல சினா லெஃப்ட் சைடில் இ அண்ட் ரைட் ஆஃப் ஏ. அப்போ பாருங்க, ஏவோட ரைட் சைடில் இ இருக்கு. பி இஸ் டு தி ரைட் ஆஃப் டி. அப்போ டி இந்த இடத்துல எழுதணும்னா டிக்கு ரைட் சைடில் பி. நமக்கு சென்டென்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபார்ம் பண்ணிட்டோமா அப்படின்னு பார்க்கலாம். நமக்கு என்ன பாருங்க, இதில் ஏ என்பது பியின் வலப்புறத்திலும், ஏ பியின் வலப்புறம் கரெக்டாக தான் இருக்கு. இ என்பது சியின் இடப்புறம், சியோட இடதுபுறம் இருக்கு. மற்றும் ஏயின் வலதுபுறம், ஏவோட வலதுபுறத்தில் கரெக்டாக இருக்காங்க. மேலும் பி என்பது டியின் வலப்புறம், பியோட வலதுபுறம் கரெக்டாக ஃபார்ம் பண்ணிட்டோம். யார் நடுவில் உள்ளார்? இந்த டயக்ராமில் நடுவில் உள்ளது ஏ. 108வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி 109. ராமின் வீடு கிருஷ்ணனின் வீட்டிலிருந்து தெற்கு நோக்கி உள்ளது. கோவிந்தாவின் வீடு கிருஷ்ணனின் வீட்டிலிருந்து கிழக்கு நோக்கி அமைந்திருந்தால் ராமின் வீடு கோவிந்தான் வீட்டிலிருந்து எந்த திசையில் அமைந்துள்ளது அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. நமக்கு பார்க்கலாம், ராம் ஹவுஸ் வந்து கிருஷ்ணா ஹவுஸ்லேருந்து சவுத். அப்போ கிருஷ்ணா ஹவுஸ் இங்கே இருந்தால் கிருஷ்ணா ஹவுஸ்லேருந்து சவுத்தில் தான் ராம் வீடு இருக்கு.
ஓகேங்களா, தெற்கு நோக்கி இருக்கு. வேற என்ன சொல்றாங்க, கோவிந்தாவோட வீடு கிருஷ்ணா ஹவுஸ்லேருந்து கிழக்கு நோக்கி இருக்கு. கோவிந்தா ஈஸ்ட் டைரக்ஷனில் இருக்கு. இப்போ என்ன கேட்குறாங்க நம்ம கொஸ்டின் பார்த்தோம்னா, கோவிந்தா வீட்டிலேருந்து கனெக்ட் பண்ணும்போது ராம வீடு எந்த டிஸ்டன்ஸில் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ கோவிந்தா வீடு தான் நமக்கு சென்டர் பாயிண்ட். டயக்ராம் போட்டுக்கலாம். நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட். ஸோ பாருங்கள், கோவிந்தா வீட்டிலேருந்து எந்த திசையில் இருக்குது? சவுத் வெஸ்ட். 109 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி, சவுத் வெஸ்ட், தென்மேற்கு. கேள்வி 110. ஒரு மனிதன் தெற்கு நோக்கி 5 கிலோமீட்டர் நடந்து வலப்புறம் திரும்பி 3 மீட்டர் நடந்து பிறகு இடப்பக்கம் திரும்பி 5 மீட்டர் நடக்கிறான். அவன் எந்த திசை நோக்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு கேட்குறாங்க. ஒருத்தர் என்ன பண்ணுறாங்கன்னா சவுத் நோக்கி நடக்கிறார். வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாரு, அவர் ரைட்டு திரும்புறாரு. ஸோ இப்படி கீழே வந்துட்டு இருக்கும்போது ரைட்டு திரும்புகிறாங்க. இந்த சைடு ரைட்டு திரும்பி நடக்கிறாங்க. ஸோ ரைட் ஹேண்ட் டைரக்ஷன். ஸோ இந்த டைரக்ஷனில் போயிட்டு இருக்காங்க. போகும்போது திரும்ப லெஃப்ட் திரும்புகிறாங்க. ஸோ கீழே டவுன்வர்ட்ஸ் லெஃப்ட் திரும்பி நடந்து வர்றாரு. இப்போ அவர் எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க கேட்குறாங்க. டவுன் டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. கீழே போனால் சவுத், தெற்கு. 110 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி, சவுத், தெற்கு. கேள்வி 111. மாலை நேரத்தில் ரேகாவும் ஹேமாவும் ஒருவரை ஒருவர் நேர் பார்த்து கொண்டு பேசிக் கொண்டு இருக்கிறார்கள். ஹேமாவின் நிழல் அவர் வலப்பக்கத்தில் விழுந்தால் ரேகா எந்த திசையை நோக்கி கொண்டிருக்கிறார்? ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்து ஃபேஸ் பண்றாங்க. ஆப்போசிட்ல நின்று ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, இப்படி ஃபேஸ் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. பேசும்போது வெயில் அடிக்குது. வெயில் எங்கேருந்து வருது பாருங்க, மாலை நேரம். மாலை நேரம்னா நமக்கு சூரியன் உதைக்கும் திசை கிழக்கு, சன் செட்ஸ் அட் வெஸ்ட், மேற்கு. அப்போ சூரியன் வந்து மேற்கு திசையிலேருந்து வருது. சூரியன் வந்து மேற்கு திசை வெஸ்ட்லேருந்து வருது. ரெண்டு பேரும் ஒருத்தர் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்படி ரெண்டு பேர் நிற்கிறாங்க. இங்கே ஒருத்தர் நிற்கிறாங்க, இங்கே ஒருத்தர் நிற்கிறாங்க. நிற்கும் போது பாருங்கள், ஹேமாவோட நிழல் வந்து அவங்களோட ரைட் சைடில் விழுது. வெயில் இந்த பக்கத்துலேருந்து வருதுன்னா ஸோ ஹேமா இந்த திசையை பார்த்துருந்தா தானே. இப்படி நின்னாங்கன்னா லெஃப்ட் ரைட்டு. ஸோ இவங்க நின்ன வச்சு தான் அவங்களோட நிழல் ஷேடோ ரைட் சைடில் விழுது. அப்போ ரேகா என்ன பண்ணுறாங்க, இந்த டைரக்ஷன் நிற்கிறாங்க. ரேகா மேலேருந்து நிற்கிறாங்க. ஹேமா ரேகா எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி நிற்கிறதா கேட்குறாங்க. ரேகா நிற்கிறாங்க, கீழே பார்க்குறாங்க, சவுத் சைட் ஃபேஸ் பண்ணுறாங்க, தெற்கு பக்கம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 111 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி, சவுத், தெற்கு. கேள்வி 112. ஒரு வகுப்பில் உள்ள 50 மாணவர்களின் மதிப்பெண் தரப்பட்டதில் ஒரு மாணவன் மேலிருந்து 31 இடத்தை வைக்கிறான். கீழிருந்து அவனது இடம் என்னவாக இருக்கும்? நமக்கு ரேங்கிங் தான் நமக்கு பார்ப்போம்ல. டாப் பிளஸ் -1 ஈக்குவல் டு டோட்டல். ரேங்க் என்ன கொடுத்துருக்காங்க, மேலிருந்து 31, கீழிருந்து தெரியல -1. மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை 50. பாருங்க, 31 -1 30. அந்த 30 அந்த பக்கம் போகும்போது மைனஸ் ஆகும். 50 - 30 20. அப்போ ஆன்சர் 112 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ, 20. கேள்வி 113. ஒரு வகுப்பறையில் உள்ள மாணவிகளின் அனைவரும் ஒரே நேர்கோட்டு வரிசையில் நின்றனர். 19ஆம் இடத்தில் உள்ள ஒரு மாணவிக்கு வலப்பக்கம் மற்றும் இடப்பக்கம் சராசரியாக மாணவிகள் இருந்தால் அந்த வகுப்பறையில் உள்ள மொத்த மாணவிகள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்னன்னு பார்த்தோம்னா, லைன்ல நிற்கிறாங்க. லைன்ல நின்றுட்டு இருக்காங்க. லைன்ல நிற்கும் போது இங்கே ஒரு கேர்ள் நிற்கிறாங்க. அந்த கேர்ளுக்கு வந்து லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஈக்குவல் அளவு ஆள் நிற்கிறாங்க. ஓகேங்களா, மேலேருந்து பார்த்தா அவங்க என்னோட டாப் எண்ட்லேருந்து லெஃப்ட்லேருந்து பார்க்கும்போது இவங்க 19ஆம் பிளேஸில் இருக்காங்க. பாட்டம்லேருந்து பார்த்தாலும் இவங்க 19ஆம் பிளேஸில் இருக்காங்க. அப்போ மொத்தம் எவ்வளோ பேர் கிளாஸ்லன்னு கேட்குறாங்க. நமக்கு ஃபார்முலா என்ன, டாப் ப்ளஸ் பாட்டம் -1 ஈக்குவல் டு டோட்டல். 19 + 19 38 -1 37. அப்போ டோட்டல் ஈக்குவல் டு 37. 114 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி, 37. கேள்வி 114. ஒரு வகுப்பில் தேர்வு மதிப்பெண் பட்டியலில் ராஜா மேலிருந்து 7 வந்த இடத்திலும் ஜான் கீழிருந்து 17 இடத்தையும் பிடித்துள்ளனர். ராஜா, ஜான் இருவருக்கும் இடையே ஒரு இடம் உள்ளது எனில் மதிப்பெண் பட்டியலில் எத்தனை பிள்ளைகள் உள்ளனர்? ஒரு எக்ஸாம் நடக்குது, ஒரு பட்டியல். ராஜா என்ன பண்றாரு, மேலிருந்து 7வது இடத்துல இருக்காரு ராஜா. ஜான் கீழிருந்து 17வது இடத்துல ஜான் இருக்கார். கீழிருந்து 17 இடத்துல ஜான் இருக்காரு. ஒரு ரேங்க், ரெண்டு பேருக்கு இடையில வந்து ஒரு ரேங்க் இருக்கு. இவங்க ரெண்டு பேருக்கு நடுப்புற யார் இருக்கா, நடுப்புற ஒருத்தர் இருக்கார். ரெண்டு பேருக்கு நடுப்புற ஒருத்தர் இருக்காரு. அப்போ என்ன கேட்டிருக்காங்க, how many students are there in the list? மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு கேட்குறாங்க.
மொத்தம் எத்தனை பேர்னு கேட்குறாங்க. நம்ம எத்தனை பேர் கேட்குறாங்கன்னா நம்ம ஒன்றும் சிம்பிளாக பாருங்கள், ராஜா மேலேருந்து 7 இடம், ஓகே 7வது பிளேஸ். கீழேருந்து அவர் 2 பேருக்கு நடுப்புற ஒருத்தர் இருக்காங்க 8, 2 பேருக்கு நடுப்புற ஒருத்தர்னா ஜான் இந்த இடத்துல இருப்பார் 7 8. அப்போ ஜான் எத்தனை இடத்துல இருப்பார்? மேலிருந்து 9வது இடத்துல இருப்பார், கீழிருந்து 14 இடத்துல இருக்காரு. இவங்க 2 பேர்த்தையும் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? டோட்டல் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டோட்டல் பார்த்தோம்னா 9 + 17 - 1 ஈக்குவல் டு தான் டோட்டல் 17. சால்வ் பண்ணோம்னா 17 - 1 16, 16 + 9 25, டோட்டல் ஈக்குவல் டு 25. 114 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 25. கொஸ்டின் நம்பர் 115. 40 மாணவர்கள் உள்ள ஒரு வரிசையில் மணி என்பவர் வலமிருந்து 14 நிலையில் இருக்கிறார். இடமிருந்து அவரது நிலை என்ன? क्वेश्चन கேக்குறாங்க. நம்ம என்ன சொல்லிருக்காங்க? மொத்தம் 40 பேர். மணி வந்து ரைட்ல இருந்து 14 லெஃப்ட்ல இருந்து. சேம் ஃபார்முலா தான். டாப் பாட்டம்க்கு பதிலா லெஃப்ட் பிளஸ் ரைட் -1 ஈக்குவல் டு டோட்டல். அவ்வளவுதான். நமக்கு மணி என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. லெஃப்ட்ல நமக்கு தெரியல, ரைட்ல இருந்து 14 இடம் -1, டோட்டல் மொத்தம் 40 மாணவர்கள். மைனஸ் பண்ண வேண்டியதான். 14 - 1 13. 13 அந்த பக்கம் போகும்போது 40 - 13. அப்போ லெஃப்ட் ஈக்குவல் டு 27. 40 - 13 27. 115 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 27. கேள்வி 116. கோபால் கிருஷ்ணனை விட 4 வயது இளையவர். ரமேஷ் லீலாவை விட 6 வயது மூத்தவர். ஷீலா லீலாவை போல் 2 மடங்கு வயது அதிகமானவர். கிருஷ்ணன் ரமேஷை விட 4 வயது பெரியவர். ஷீலாவின் வயது 8 வருடங்கள். எந்த இருவருக்கும் ஒரே வயது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம க்ளூ இதில் என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு ஷீலாவோட வயசு கொடுத்துட்டாங்க. ஷீலாவோட வயசு பாருங்க, அவங்களோட வயசு 8ன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம அதனால இந்த கேள்வி என்ன எழுதலாம்? ஷீலா வயசு 8. ஷீலா வேற எங்க இருக்காங்கன்னு பார்ப்போம். ஷீலா எங்க இருக்காங்க? லீலாவை விட 2 மடங்கு வயதில் பெரியவர். அப்ப லீலா 4, லீலாவோட வயசு 4னா தான் ஷீலா வந்து 2 மடங்கு. 4 × 2 8. ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கு. லீலா வேற எங்க இருக்காங்கன்னு பார்ப்போம். ரமேஷ் லீலாவை விட 6 வயது மூத்தவர். அப்ப ரமேஷோட வயசு 10. ஏன்னா லீலா 4னா 6 வயசு கூட 10. ரமேஷ் எங்க இருக்காங்க பார்ப்போம். இங்க இருக்காங்க. கிருஷ்ணன் வந்து ரமேஷை விட 4 வயது பெரியவர். அப்போ கிருஷ்ணன் வந்து ரமேஷ் 10 வயசுனா கிருஷ்ணன் 14. கிருஷ்ணன் எங்க இருக்காங்க? இங்க இருக்காங்க. கோபால் வந்து கிருஷ்ணனை விட 4 வயது இளையவர். அப்போ கோபால் கிருஷ்ணன் வந்து 14னா கோபால் 10. பாருங்க கரெக்டா இருக்கு. 2 பேரும் சேம் ஏஜ். யாராரு? ரமேஷும் கோபாலும். ஆப்ஷன் ஏ. 116 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ, கோபால் மற்றும் ரமேஷ். கேள்வி 117. ரஷீத் மகேஷை விட 3 வயது மூத்தவர். மகேஷ் 5 சிறுவர்களில் 4வது இளையவர். அகமது நடுமத்தியில் இருக்கிறார். அலெக்சாண்டர் ரஷீதுக்கும் அகமதிற்கும் இடையில் உள்ளார். மகேஷ் அகமதிற்கும் ஜானுக்கும் இடையில் உள்ளார். ஜானின் வயது வருடங்கள் ஆகும், 12 வருடங்கள் ஆகும். கீழே உள்ள கூற்றுகள் எது உண்மை அல்ல, இல்லை எது உண்மை இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கூற்றுல எது உண்மை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இந்த கூட்டை பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் நமக்கு ரஷீதுங்கிறவர் மகேஷோட 3 வயசு பெரியவர். ரஷீத் இஸ் 3 years older to மகேஷ், who is youngest. அவர் வந்து யங்கஸ்ட். ஆனால் 5 பேர்ல ஒருத்தர், 5ல் ஒருத்தர். வேற என்ன சொல்லியிருக்காங்க? அதுக்கப்புறமா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? அகமதுங்கிறவர் மிடில் இருக்கார். அகமது மிடில் எழுதிட்டோம். ரஷீதானா மகேஷை விட 3 வயது மூத்தவர். அதுக்கப்புறம் ஆனால் மகேஷ் வந்து என்னது இடம்? 4வது இடம். மொத்தம் 5 இடம். 1 2 3 4 5. ஆனால் மகேஷ் வந்து 4வது இடத்துல இருப்பார். ஏன்னா பாருங்க 5 சிறுவர்கள் 4 வந்த இடம் மகேஷ். 4வது இடத்துல மகேஷ் இருக்காங்க. அப்புறம் அலெக்சாண்டர்ங்கிறவர் என்ன சொல்றாங்க? ரஷீதுக்கும் அகமதுக்கும் இடையில் இருப்பாரா. அப்போ அலெக்சாண்டர் இந்த இடத்துல இருந்தாதான் இங்க ரஷீத் வருவாரு. 2 பேருக்கும் இடையில் அலெக்சாண்டர் இருப்பாரு. முடிஞ்சது. அதுக்கப்புறம் மகேஷ் என்பவர் அகமதுக்கும் ஜானுக்கும் இடையில் உள்ளார். ரஷீத் என்பவர் அகமதுக்கும் ஜானுக்கும் இடையில் உள்ளார். ஜானோட வயசு மகேஷோட வயசு, who is 12 years of age. அப்போ மகேஷோட வயசு என்ன சொல்லியிருக்காங்க? 12ன்னு சொல்லியிருக்காங்க. 3 வயசு கூட தான் இவர் 15 வயசா இருப்பார். இதுல எது எந்த ஸ்டேட்மெண்ட் நாட் ட்ரூ? கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ல எது நாட் ட்ரூன்னு பார்ப்போம். அரேஞ்ச் பண்ணிட்டோம். இவங்க தான் ஏஜ் ப்ரையாரிட்டி. ஓகேங்களா? அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எது சரியில்லைன்னு பார்ப்போம். ரஷீத் இஸ் எல்டஸ்ட் ஆஃப் 5 பாய்ஸ். ரஷீத் முதல் கூற்று 5 சிறுவர்கள், ரஷீத் மூத்தவர். ரஷீத் தான் மூத்தவர். கரெக்ட். முதல் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். 2வது ஸ்டேட்மெண்ட்
ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், அகமதின் வயது 15 வருடத்திற்கு மேல் இல்லை. அகமத் இஸ் நாட் மோர் தென் 15 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். ஆமாம், ரஷீதே 15 தான். அப்போ அகமதோட ஏஜ் வந்து 15 வயசுக்கு மேலே இருக்க வாய்ப்பே இல்லை. ஓகே. ஜான் எல்லாவரிலும் பெற்றிலும் இளையவர் ஜான். ஜான் இஸ் தி யங்கஸ்ட் ஆஃப் ஆல். ஆமாம், ஜான் தான் லாஸ்ட். ஜான் தான் எல்லாத்தோட யங்கஸ்ட். கரெக்ட். அலெக்சாண்டர் இஸ் யங்கர் தென் மகேஷ். அலெக்சாண்டர் மகேஷை விட இளையவர். அலெக்சாண்டர் பாருங்க இங்க எழுதியிருக்கும், மகேஷ் இந்த இடத்துல எழுதியிருக்கும். கண்டிப்பா அலெக்சாண்டரை விட மகேஷ் என்னவா இருப்பாரு, சின்னவரா தான் இருப்பாரு. ஸோ லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் தவறு. அப்போ நம்ம கொடுத்துருக்க கேள்வி 117வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி, அலெக்சாண்டர் இஸ் யங்கர் தென் மகேஷ். அலெக்சாண்டர் மகேஷை விட இளையவர். அதுதான் ஆன்சர். ஏன்னா நம்ம கேட்டிருக்கிறது எது உண்மை அல்ல, எது உண்மை இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி மட்டும்தான் உண்மை அல்ல. கேள்வி 118, ரமா என்பவர் ராணியை விட அதிக மதிப்பெண் எடுத்துள்ளார். ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன், ராணி என்பவர் ரத்னாவை விட குறைவான மதிப்பெண் எடுத்துள்ளார். கண்டிஷன் 3, ரத்னா ரமாவை விட அதிக மதிப்பெண் பெற்றுள்ளார். கண்டிஷன் 4, பத்மா என்பவர் ரமாவை விட அதிக மதிப்பெண்களும் ரத்னாவை விட குறைவான மதிப்பெண்களும் பெற்றுள்ளார். இதில் யார் மிக அதிக மதிப்பெண் பெற்றுள்ளார் அப்படின்னு கொஸ்டின் கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாருங்க, ரமா ராணியை விட கூட. ரமா ராணியை விட மார்க் கூட வாங்கியிருக்காங்க. ரெண்டாவது கண்டிஷன், ராணி ஸ்கோர்ஸ் லெஸ் தென் ரத்னா. ராணி வந்து ரத்னாவோட கம்மி. ஓகே, இருக்கட்டும், ஒன்றும் பண்ண முடியாது. அதை வச்சு நம்ம ரத்னா ஸ்கோர்ஸ் மோர் தென் ரமா. ஓ, ரத்னா வந்து ரமாவை விட கூட. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராணியை விட கூட சொல்லிட்டாங்க. மூணாவது ஸ்டேட்மெண்ட் ரமாவோட கூட சொல்லிட்டாங்க. இந்த ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணலாம். நாலாவது ஸ்டேட்மெண்ட், பத்மா அப்படிங்கிறவங்க ரமாவை விட மார்க் கூட வாங்கியிருக்காங்க, ஆனா ரத்னாவை விட கம்மி. ஸோ அந்த பத்மாங்கிறவங்க இந்த இடத்துல வருவாங்க. அப்போ நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணலாம்? ரத்னா எல்லாத்தோட பெரியவர், பத்மா, ரமா, ராணி. யார் டாப் ஸ்கோரர், அதிக மதிப்பெண் பெற்றவர் யார்? அதிக மதிப்பெண் பெற்றவர் ரத்னா. 112வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி, ரத்னா. 119லேருந்து 121 வரை நமக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம அரேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு வந்து சால்வ் பண்ணிடலாம் ஆன்சர். ஸோ நமக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. 7 சிறுவர்கள், 7 குழந்தைகள், ABCDE, 7 பேர் ட்ரா பண்ணிப்போம். 1 2 3 4 5 6 7. 7 பேர் இருக்காங்க. என்ன சொல்றாங்க? 7 பேர்ல GD வலப்புறத்திலும், ஜிங்கிறது டியோட வலப்புறத்திலும், பிக்கு இடதுபுறமும் உள்ளது. ஏ என்பது சியின் வலதுபுறம் உள்ளது. ஏக்கும் டிக்கும் இடையில் ஒரு குழந்தை உள்ளது. ஈக்கும் பிக்கும் இடையில் 2 குழந்தைகள் உள்ளன. மொத்தம் 7 பேர் நமக்கு இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? ஜி அப்படிங்கிறவங்க ஜி இஸ் டு தி ரைட் ஆஃப் டி. இப்போ இந்த இடத்துல டி வச்சுப்போமே. டினா ஜி ரைட்ல இருக்கும்னு சொல்றாங்க. அண்ட் லெஃப்ட் ஆஃப் பி. அப்போ பி இந்த இடத்துல இருந்தாங்கன்னா அவங்க லெஃப்ட் சைடில் இருப்பாங்க. ஓகே, கரெக்டாக வருது. நெக்ஸ்ட், ஏ அண்ட் டி ஹேவ் 1 children between them. இப்போ ஏ இந்த இடத்துல யூஸ் பண்ணோம்னா ரெண்டுக்கும் நடுப்புற ஒரு சில்ட்ரன் இருக்காங்க. ஏ இஸ் டு தி ரைட் ஆஃப் சி. சி இந்த இடத்துல இருக்காங்க. சியோட ரைட் சைடில் ஏ. ஓகே, A and D have 1 children between them. E and B have 2 children between them. அப்போ இந்த இடத்துல E எழுதலாமா? 1 2 பேர் நடுப்புற இருக்காங்க பாருங்க. B have E and B have 2 children between them. D and F have 2 children between them. D க்கும் F க்கும் இடையிலும் 2 children இருப்பாங்களா? D க்கும் F க்கும் இடையில 2 children இருப்பாங்க. அவங்க சொன்ன கண்டிஷன்ஸ்லாம் நம்ம கரெக்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணுறோமா பாருங்க. G டியோட ரைட்டு. ஓகே, இப்படி இருக்கும்போது ரைட் சைடு லெஃப்ட் சைடு. அப்போ டியோட ரைட் சைடு ஜி கரெக்டு. அப்புறம் லெஃப்ட் ஆஃப் பி, பியோட லெஃப்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், ஏ இஸ் ஆன் தி ரைட் ஆஃப் சி. சியோட ரைட் சைடில் ஏ இருக்காங்க. ஏக்கும் டிக்கும் நடுப்புற ஒரு சில்ட்ரன் இருப்பாங்க, ஒரு சில்ட்ரன் இருக்காங்க. ஈக்கும் பிக்கும் நடுப்புற 2 சில்ட்ரன் இருப்பாங்க. இபி 2 சில்ட்ரன் இருக்காங்க. டி அண்ட் எஃப் சென்டர்ல 2 சில்ட்ரன்ஸ் இருப்பாங்க. ஓகே, நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ क्वेश्चन சால்வ் பண்ணலாம். கேள்வி 119. வலப்புறத்தில் கடைசியில் உள்ள குழந்தை எது? எக்ஸ்ட்ரீம் ரைட் எஃப் இருக்காங்க. 119வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி, எஃப். 120. ஹூ இஸ் எக்ஸாக்ட்லி இன் தி மிடில்? மிடில் யார் இருக்காங்க? கரெக்டா, இந்த பக்கம் 3, அந்த பக்கம் 3. டி தான் மிடில் இருக்காங்க. 120வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி, டி. கேள்வி 121. ஹூ இஸ் அட் தி எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்? இடதுபுறம் கோட்டில் உள்ளது யார்? சி, ஆப்ஷன் சி. ஸோ 121வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி. ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 119லேருந்து 121 சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க.
நம்ம கொடுத்துருக்க டேட்டா வச்சு நம்ம 7 சில்ட்ரன்ஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து வலதுபுறம் ரைட் சைடு எண்டில் யார் கேட்குறாங்க எஃப் 119 கேள்விக்கான விடை எஃப். 120 மிடில் யார் இருக்காங்க கேட்குறாங்க, மிடில் டி இருக்காங்க. 121 லெஃப்ட் எண்டில் யார் இருக்காங்க கேட்குறாங்க, லெஃப்ட் எண்டில் சி இருக்காங்க. நம்ம எஸ்ஐ எக்ஸாம்ஸ் பொறுத்தளவு இந்த மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் இந்த மாதிரி தான் கேட்குறாங்க. எஸ்ஐ எக்ஸாம்ஸ் ரீசெண்டாக கேட்டு வந்துட்டு இருக்காங்க. நமக்கு பார்த்தோம்னா இந்த சீட்டிங் டேட்டா கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிட்டோம்னா நமக்கு 3 கொஸ்டினுமே கரெக்ட் ஆயிரும். சப்போஸ் இதில் ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் அரேஞ்ச்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 கேள்விக்கு மதிப்பெண் இழப்ப வாய்ப்பு இருக்கு. அதனால அரேஞ்ச் பண்ணும்போது கரெக்டா அரேஞ்ச் பண்ணிருங்க. நம்ம கரெக்டா அரேஞ்ச் பண்ணிட்டோம்னாலே நமக்கு போதும், கொஸ்டின் ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். நமக்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பொறுத்தளவு சர்க்கிள் வட்ட வடிவில் உட்காந்துருக்கதா சொல்லுவாங்க. லைனா இருப்பாங்க, நார்த்தை ஃபேஸ் பண்ணி ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ணி உட்காந்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ நம்ம இதில் சர்க்கிள். கேள்வி 122. 8 நண்பர்கள் ABCD EFGH வட்டமாக மையத்தை நோக்கி அமர்ந்துள்ளனர். B என்பவர் Gக்கும் Dக்கும் இடையில் அமர்ந்திருக்கிறார். H என்பவர் Bக்கும் இடது புறம் 3ஆகவும் Aக்கு வலப்புறம் 2ஆகவும் உள்ளார். C Aக்கு Gக்கும் இடையில் உள்ளார். B, E எதிர் புதிராக இல்லை. எந்த கூற்று தவறானது? எது தவறுன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சர்க்கிளில் உங்களை அரேஞ்ச் பண்ணுவோம். சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். மொத்தம் 8 பேர். 1 2 3 4 5 6 7 8 8 திசை 8 பேர் இருக்காங்க அப்படின்னு அரேஞ்ச் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன சொல்கிறாங்க, நம்ம எந்த கண்டிஷன்லேருந்து வரலான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் ஈஸியாக இருக்குதுன்னா சி ஏக்கும் ஜிக்கும் இடையில் இருக்காங்க. சிங்கிறவங்க ஏஜி இடையில உள்ளாங்க. ஏஜி எந்த இடம் அதை நம்ம பார்த்துக்கலாம். பி இஸ் பிட்வீன் ஜி அண்ட் டி. பி அப்படிங்கிறவங்க ஜிக்கும் டிக்கும் இடையில் உள்ளதா சொல்றாங்க. ஓகே. H is third to the left of B, second to the right of A. பியும் ஏயும் ஆப்போசிட்ல இருக்க மாட்டதா சொல்லியிருக்காங்க. ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், H அப்படிங்கிறவங்க லெஃப்ட் டு பி, செகண்ட் டு தி ரைட் ஆஃப் ஏ. இப்போ நம்ம சர்க்கிளை பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பொசிஷன் எடுத்துப்போம். சென்டர் பொசிஷன் இருக்கு பார்த்தீங்களா, ரைட்டு, இந்த பக்கம் லெஃப்ட், அப்படியே எழுதிக்கலாம். ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட், லெஃப்ட், இந்த மாதிரி பொசிஷன். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கால்குலேட் ஃபர்ஸ்ட் ஒரு பொசிஷன் கால்குலேட் பண்ணிட்டோம்னா அதே மாதிரி வச்சுக்கலாம். நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, ஏ ஹெச்ங்கிறவங்க ஏல இருந்து செகண்ட் ரைட்டு, ஏவோட செகண்ட் ரைட்டு, ஏவோட செகண்ட் ரைட்னா இந்த இடத்துல ஏ வச்சுப்போமா, இங்கே ஏ வச்சோம்னா செகண்ட் ரைட்டு ஹெச்ஆ இருக்கலாம். 1 2 ஹெச்ஆ இருக்கலாம். அப்போ இந்த இடத்த நம்ம ஜீனு ஃபிக்ஸ் பண்ணலாம், சரியானு பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். பி இஸ் பிட்வீன் ஜி அண்ட் டி. பிங்கிறவங்க என்ன சொல்றாங்க, பி ஜிக்கும் டிக்கும் இடையில உள்ளதா சொல்றாங்க, எழுதியிருக்கோம். ஹெச் இஸ் டு தி தேர்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் பி. இப்போ நம்ம பார்த்துடலாம். பியோட தேர்ட் லெஃப்ட்னு சொல்றாங்க. பி 1 2 3, மூணாவது லெஃப்ட்ல ஹெச். ஸோ நம்ம கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிட்டோம். சி இஸ் பிட்வீன் ஏ அண்ட் ஜி. சி ஏ அண்ட் ஜி எழுதிட்டோம். பி அண்ட் இ வில் நாட் சிட் ஆப்போசிட் ஈச் அதர். பி இந்த இடம்னா இ இந்த இடத்துல இருக்க வாய்ப்பே இல்லை. மொத்தம் இருக்கிறதே 2 பொசிஷன் தான். அப்போ இந்த பொசிஷன்ல தான் இ இருப்பாங்க. பேலன்ஸ் இருக்கிறது என்னன்னு பார்ப்போம். அது எல்லாம் ஏ பி சி டி இ எஃப். ஸோ இந்த பொசிஷன் வர வேண்டியது எஃப். கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஸ்டேட்மெண்ட் எது ராங், தப்பான ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் கூற்று சி இஸ் தேர்ட் டு தி ரைட் ஆஃப் டி. டியோட தேர்ட் ரைட்டா, டி ரைட்னா கீழே தான். 1 2 3 கரெக்ட். 2 ஏ இஸ் பிட்வீன் சி அண்ட் எஃப். ஏ சிக்கும் எஃப் இடையில் உள்ளது, ரெண்டும் கரெக்ட். மூணாவது கூற்று டி அண்ட் ஏ ஆர் ஆப்போசிட் டு ஈச் அதர். டி ஏ கரெக்ட், ஆப்போசிட். இ இஸ் பிட்வீன் எஃப் அண்ட் டி. இ வந்து எஃப்க்கும் டிக்கும் இடையிலையா, இல்லை ஹெச்சுக்கும் டிக்கும் இடையில தான் இ இருக்கு. நாலாவது கூற்று தவறு. 122வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 4. சர்க்கிள் சேம் தான். சர்க்கிள் நம்ம கரெக்டாக ஃபார்ம் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். சர்க்கிள் வரையும் போது ரைட்டு லெஃப்ட் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ சென்ட்ரா இந்த பொசிஷன் இதை எடுத்துக்கோங்க. எடுத்து நம்ம டயக்ராம் வரையும் போது ஈஸியாக இருக்கும். இப்படி தான் வரைவோம், ரைட்டு லெஃப்ட் அதே ஆர்டரில் ஃபுல்லாக எழுதிட்டா நமக்கு ரைட் லெஃப்ட் கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். கேள்வி 123. அன்னாசி பழம் ஒவ்வொன்றும் ரூபாய் 7 ஆகவும் தர்பூசணி ஒவ்வொன்றும் ரூபாய் 5 ஆகவும் உள்ளன. எக்ஸ் என்பவர் இப்பழங்களில் ரூபாய் 38 செலவிடுகிறார் எனில் அவர் வாங்கிய அன்னாசி பழங்கள் எத்தனை?
நமக்கு ஆப்ஷன்ல இருந்து சால்வ் பண்ணிடலாம். நமக்கு மொத்தம் பாருங்க 38 ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. ஒரு பழம் வந்து அனாசிய பழம் 7 ரூபா, தர்பூசணி 5 ரூபா. தர்பூசணி நமக்கு ஒரு க்ளூ என்னன்னு பார்த்தோம்னா 5 ரூபா கொடுத்துருக்காங்கல்ல. இப்போ 5 மல்டிபிள் பாருங்க, 5 × 1 5, 5 × 2 10, 5 × 3 15, 5 × 4 20. இப்போ 5 மல்டிபிள்னா நமக்கு 0 5 0 5 மட்டும் தான் வரும் நமக்கு ஆன்சர். ஓகேங்களா? அப்போ நமக்கு யூனிட் டிஜிட் வச்சு நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஆப்ஷன்ல இருந்து சால்வ் பண்ணிடலாம். இப்போ தர்பூசணி பாருங்க, அனாசின் எண்ணிக்கை தான் கொடுத்துருக்காங்க. அனாசியோட எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. 2 அனாசி ஆப்ஷன் ஏ சொல்றாங்க. 2 அனாசின்னு வச்சுப்போமே, ஒரு அனாசியோட விலை 7 ரூபா, 2 அனாசின்னு என்ன வரும் 14 ரூபா, மொத்தம் 38 ரூபா. அப்போ நமக்கு இந்த இடத்துல 4 வந்தால் தான் ஆன்சர் பாசிபிலிட்டி இருக்கு. 4 + 4 8 வரதுக்கு நமக்கு 5 நாளே என்ன வரும், நமக்கு இந்த இடத்துல ஒன்று 0 வரும், இல்லை 5 வரும். 2 நாளும் லாஸ்ட் நம்ம யூனிட் டிஜிட் கூட்டினா 8 வராது. இது இருக்க வாய்ப்பு இல்லை. ஆப்ஷன் பியை பார்ப்போம். 4 கொடுத்துருக்காங்க. 4 தர்பூசணி அனாசி பழம் 4 வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பழம் 7 ரூபா, அப்போ 4 பழம் 28 ரூபா. தர்பூசணி 2 வாங்கியிருக்காங்க வச்சுப்போமே, அப்போ ஒரு பழம் 5 ரூபானா 2 பழம் 10 ரூபா. 2ஐயும் கூட்டினா 38 நமக்கு வருது. மொத்த விலை 38 ரூபா. இந்த ஆப்ஷன்லாம் வருது. 3வது நம்பர் எடுப்போமே, அனாசி 3 அனாசி வாங்கினதா வச்சுப்போம். ஒரு அனாசி 7 ரூபா, 3 அனாசினா 21, 3 அனாசி 21 ரூபா. ப்ளஸ் நமக்கு என்ன வரணும், 38 வரணும். 1 அப்போ இந்த இடத்துல 7ன்னு வந்தால் மட்டும்தான் 1 + 7 1 + 7 8ன்னு வரும். நமக்கு 5 வாய்ப்பாட்டில் 7ன்னு முடியறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ இந்த ஆப்ஷனும் தப்பு. 123 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 4. கேள்வி 124. ராஜா என்பவர் தெற்கு நோக்கி நடக்க தொடங்குகிறார். 20 மீட்டர் தூரம் நடந்த அவர் வடக்கு நோக்கி திரும்பி 8 மீட்டர் தூரம் நடக்கிறார். மறுபடியும் கிழக்கு நோக்கி திரும்பி 5 மீட்டர் தூரம் நடக்கிறார். எனில் ஆரம்பித்த இடத்திலிருந்து எவ்வளவு தூரம் எந்த திசையில் அவர் இருப்பார்? ஓகேங்களா? ஆரம்பத்திலிருந்து எவ்வளவு திசை எந்த தூரத்தில் இருப்பார் கேட்கிறாங்க. நம்ம क्वेश्चन பார்ப்போமே. முதல் எடுத்தோன்னே அவர் என்ன பண்றாரு, ராஜாங்கிறவரு சவுத் நோக்கி, கீழே சவுத் நோக்கி எவ்வளவு நடந்து வர்றாரு, 20 மீட்டர் நடந்து வர்றாரு சொல்லியிருக்காங்க. திரும்ப நார்த்து, திரும்ப மேலே வடக்கு திசையில் போறாரு. வடக்க என்ன பண்றாங்க, 8 மீட்டர் நடந்திருக்காங்க. ஓகே, நடந்த பிறகு கிழக்கு ஈஸ்ட் டைரக்ஷன்ல 5 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஆரம்பிச்ச இடத்துல இருந்து அவங்க என்ன டைரக்ஷன், இது ஆரம்பிச்ச இடம், இது முடிந்த இடம். பாருங்க டைரக்ஷன் பாருங்க. அப்போ இந்த டைரக்ஷன்ல இருக்காங்க. நார்த்து, சவுத்து, வெஸ்ட், ஈஸ்ட். ஓகேங்களா? ஆரம்பித்த டைரக்ஷன்லேருந்து அப்போது இந்த டைரக்ஷன் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா இப்படி மார்க் பண்ணணும். ஸோ இப்படி மார்க் பண்ணணும் நம்ம, நார்த்து ஈஸ்ட். அப்போ ஆரம்பித்த டைரக்ஷன் பாருங்கள், சவுத் ஈஸ்டில் இருக்காங்க. சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன் ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் நமக்கு சவுத் ஈஸ்ட் இருக்குது. ஆப்ஷன் டி மட்டும் தான் தென்கிழக்கு இருக்குது. ஸோ நம்ம அதை வச்சு நம்ம டிக் பண்ணிடலாம். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் கொடுத்துடலாம். ஆனால் அதில் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு நம்ம செக் பண்ணிடலாம். 20 அதில் ரிட்டன் 8 போயிருக்காருன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 12. பித்தாகரஸ் தியரம் இந்த சைடு நமக்கு வேணும். இந்த டிஸ்டன்ஸ் வேணும்னா இந்த ஸ்கொயர் டிஸ்டன்ஸை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ண அதான் ஆன்சர். 12 ஸ்கொயர் 144, 5 ஸ்கொயர் 25, 2ஐயும் கூட்டினோம்னா 169, இதை ரூட் எடுத்தோம்னா 13. இந்த தொலைவு 13. 124 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 13 மீட்டர் சவுத் ஈஸ்ட், 13 மீட்டர் தென் கிழக்கு. நமக்கு 125 கேள்வியிலேருந்து 127 கேள்வி வரை நமக்கு சில கூற்று கொடுத்துருக்காங்க. இதை ஃபார்ம் பண்ணி நம்ம ஒரு டயக்ராம் நமக்கு ஃபார்ம் பண்ணிட்டு அதை ஆன்சர் பண்ணணும். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ABCDEF மற்றும் G எல்லோரும் ஒரு மதில் போல் கிழக்கு நோக்கி அமர்ந்துள்ளனர். 4 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. A, C என்பவர் Dயின் பக்கத்தில் வலப்புறமாக அமர்ந்துள்ளார். B வரிசையில் கோடியில் E பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். G என்பவர் Eக்கும் Fக்கும் நடுவில் அமர்ந்துள்ளார். D தெற்கு கோடியில் இருந்து 3வது ஆக அமர்ந்துள்ளார். क्वेश्चन கொடுத்திருக்காங்க, அதை வச்சு நம்ம ஃபார்ம் பண்ணுவோம். என்னன்னு பார்த்தோம்னா, ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி அவங்க அமர்ந்திருக்காங்க. ஈஸ்ட் டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணி அமர்ந்திருக்காங்க. ஃபார்ம் பண்ணலாம், டயக்ராம் ஃபார்ம் பண்ணலாம். ஃபேசிங் ஈஸ்ட்டை பார்த்து இருக்கதா சொல்றாங்க. கிழக்கு நோக்கி கிழக்கு திசையை பார்த்து அமர்ந்திருக்கதா சொல்றாங்க. 1 2 3 4 5 6 7 மொத்தம் 7 பேர். ஏன்னா ஏலேருந்து ஜி வரை மொத்தம் 7 பேர் இருக்காங்க. நம்ம அரேஞ்ச்மெண்ட் பார்க்கலாம், நம்ம ஈஸியாக போவோம். ஆப்ஷன் அவங்க கொடுத்துக்க டி எடுப்போம். டி இஸ் சிட்டிங் தேர்ட் ஃப்ரம் த சவுத் அண்ட். சவுத் அண்ட்னா கீழே இருந்து 3வது இடம். 1 2 3 3வது இடத்துல டி இருக்காங்க. வேற எங்க டி இருக்காங்க பாருங்க. சி இஸ் இமிடியேட் ரைட் ஆஃப் டி, டியோட இமிடியேட் ரைட்டு. அப்போ சி. நெக்ஸ்ட் வேற என்ன நமக்கு சான்சஸ் பார்க்கலாம்.
ரெண்டு கண்டிஷன் முடிச்சிட்டோம். இந்த கண்டிஷன் ஓவர் ஏ, ரெண்டு கண்டிஷன் முடிச்சிட்டோம். இப்போ கண்டிஷன் பி பார்ப்போம். பி இஸ் அட் தி எக்ஸ்ட்ரீம் எண்ட் அண்ட் இ நெய்பர். பி வந்து எக்ஸ்ட்ரீம் எண்ட், ஒன்று இங்கே இருக்கலாம் இல்லை இங்கே இருக்கலாம். ஆனால் நமக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, பி பக்கத்துலேயே இ இருக்கணும். இங்கே பி யூஸ் பண்ணோம்னா சி இருக்கு, அப்போது இந்த இடத்துல இ எழுத முடியாது, ஆல்ரெடி அந்த இடம் ஃபிக்ஸ்டு சி. அப்போ பிக்கு இருக்க ஒரே சான்ஸ் பி எக்ஸ்ட்ரீம் எண்ட்னு சொல்லிட்டாங்க. அப்போது பி இ இந்த கண்டிஷன் பி ஓகே. சி ஜி இஸ் பிட்வீன் இ அண்ட் எஃப் சொல்றாங்க. அப்போ ஜிங்கிறவங்க இக்கும் எஃப்க்கும் நடுவில் உள்ளாங்க. ஏன்னா ஈயோட பிளேஸ் ஃபிக்ஸட்ல, இ பக்கத்தில் ஜி எஃப். பேலன்ஸ் இருக்க ஒரு இடம் இருக்கு, நம்ம எழுதாத ஒரே லெட்டர் ஏ. இதான் அரேஞ்ச்மெண்ட். பிஇ ஜிஎஃப் டிசிஏ அரேஞ்ச் பண்ணிட்டோம். கூடுதல் கண்டிஷன்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டோம். கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம். கேள்வி 125. ஹூ இஸ் சிட்டிங் டு தி ரைட் ஆஃப் இ? ஈயோட ரைட் சைடு, ஈயின் வலது பக்கத்தில் யார் அமர்ந்துள்ளார்? ஈயோட வலது பக்கம் பாருங்க, ஈயோட வலது பக்கம் ஜி. இப்படி நிற்கிறாங்க, இந்த பக்கம் ஃபேஸ் பண்ணி நிற்கிறாங்க. ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணால் கீழே வரதான் ரைட்டு ஜி. 125 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி ஜி. கேள்வி 126. பின்வரும் ஜோடிகளில் மனிதர்களில் எந்த ஜோடி கோடியின் முடிவில் அமர்ந்துள்ளது? ரெண்டு எக்ஸ்ட்ரீம் எண்டு, ஏ பி தானே, ஏ பி கோடி எண்டு, ரெண்டு எண்ணில் இருக்கிறது பார்த்தோம்னா ஏவும் பியும் தான். 126 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ, ஏ பி. கேள்வி 127. பிட்வீன் விச் ஆர் த ஃபாலோயிங் பேர் இஸ் டி சிட்டிங்? பின்வரும் ஜோடி மனிதர்களில் எந்த ஜோடியின் நடுவில் டி அமர்ந்துள்ளார்? டி எங்க அமர்ந்திருக்காரு? டி எஃப்க்கும் சிக்கும் இடையில் டி அமர்ந்துள்ளார். 127 கேள்விக்கான விடை சிஎஃப், ஆப்ஷன் டி சிஎஃப். ஸோ நமக்கு 3 கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் 3 கேள்வி கேட்டிருக்காங்க. நமக்கு முதல் கேள்வி ஈக்கு வலதுபுறம், ஈயோட ரைட் சைடில் யாரும் கேட்டிருக்காங்க? ஜி. 126 கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரெண்டு எக்ஸ்ட்ரீம் எண்டு கோடியில் யார் இருக்காங்க? ஏ பி. 127 கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, டி வந்து எந்த ரெண்டு இருவருக்கு இடையில் அமர்ந்திருக்கார் அப்படின்னு கேட்குறாங்க. டி சிக்கும் எஃப்க்கும் இடையில் அமர்ந்துள்ளார். இதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் கேள்வி 125, 26, 27 நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். கேள்வி 128. காலை 7 மணிக்கு 15 நிமிடங்கள் இருக்கும்போது மணி தனது வீட்டை விட்டு புறப்படுகிறார். நம்ம ஊருங்களில் வழக்கமாக சொல்லுவாங்க, டைம் என்னன்னு கேட்டோம்னா எப்படி சொல்லுவாங்க? 7 10 நிமிஷம், 7 1/4 மணி நேரம் சொல்லுவாங்க, இல்லை 10 மணியாக 10 நிமிஷம் இருக்கு அப்படி சொல்லுவாங்க. அப்போ அதே மாதிரி சொல்றாங்கன்னா, காலை 7 மணிக்கு 15 நிமிடங்கள் இருக்கும்போது 7 மணி ஆகிறதுக்கு நம்ம 5 நிமிஷம் இருக்கான் அப்படின்னா 6:45 டைம் 6:45, 20 நிமிடம் 6:45. அப்போ மணி என்ன பண்றாரு? டைம் அப்போ 6:45. மணி அவங்க வீட்டிலேருந்து கிளம்புறாரு. மணி அவர் ஹவுஸ்ல இருந்து 6:45 கிளம்புறாரு. அவர் வீட்டிலேருந்து கிளம்பி போறாரு. 20 நிமிடங்களில் ராஜாவின் வீட்டை அடைகிறார். 6:45 அவருக்கு ராஜா வீடு போறதுக்கு அவருக்கு 20 நிமிஷம் இருக்கு. 6:45 20 நிமிஷம் பிளஸ் 20 மினிட்ஸ். அதனால் ராஜா வீட்டுக்கு அவர் 7:05 போறார். அடுத்த 20 நிமிடங்களில் காலை உணவை முடித்து கொண்டு அவரது அலுவலகம் சென்றடைய மேலும் 35 நிமிடங்கள் ஆகிறது. காலை உணவு 20 நிமிஷம் சாப்பிட்றாங்க. 20 நிமிஷம் சாப்பிட்டு ராஜா வீட்டை விட்டு கிளம்புறாங்க. அப்போ 7:05 20 நிமிஷம் சாப்பிட்ருக்காங்க. 20 நிமிஷம் சாப்பிட்டா ராஜா வீட்டை விட்டு 7:25 புறப்பட்டுருக்காங்க. ராஜா வீட்டை விட்டு 7:25 புறப்பட்டு ஆஃபீஸ் போயிருக்காங்க. ஆஃபீஸ் போகிறதுக்கு எவ்வளோ நிமிஷம் ஆகுதான்? மேலும் 35 நிமிஷம் ஆகுதான். அதோட ஒரு 35 நிமிஷம் ஆகுது. அப்போ ஆஃபீஸ்க்கு போய் சேர்றதுக்கு 8 மணிக்கு ஆஃபீஸ் போயிருக்காங்க. அப்படி என்றால் ராஜாவின் இல்லத்திலிருந்து அலுவலகம் செல்ல எத்தனை மணிக்கு புறப்பட்டார்கள்? நம்ம இதுல எத்தனை மணிக்கு ராஜா வீட்டிலிருந்து ஆஃபீஸ் போக என்ன டைம் புறப்பட்டாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம எங்க தப்பு பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ராஜா வீட்டுக்கு என்ட்ரான டைம் 7:05 ரைட்டா? அங்க 20 நிமிஷம் இருந்திருக்காங்க, சாப்பிட்டுருக்காங்க. சாப்பிட்டுட்டு தான் அங்கிருந்து கிளம்பின டைம் தான் கேட்கறாங்க. ராஜா வீட்டில இருந்து ஆபீஸ் போக கிளம்பின டைம் என்னன்னு கேட்கறாங்க. ராஜா வீட்டில இருந்து ஆபீஸ் போக கிளம்பின டைம் பாருங்க 7:25 7:25. நம்ம 7:05 உள்ள நுழைஞ்ச டயத்துல நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இந்த கேள்வி 128 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 7:25 AM. கேள்வி 129. தகவலை நன்கு படித்து கேள்விகளுக்கு பதில் தரவும். காலை 10:25 மணிக்கு வீட்டிலிருந்து புறப்பட்ட எனக்கு ரயில் நிலையம் சென்றடைய 28 நிமிடங்கள் ஆனது. 10:25 வீட்டில இருந்து கிளம்புறாங்க. ரயில் நிலையம் போய் சேர்றதுக்கு 28 நிமிஷம் ஆகுமா? இப்போ என்ன பண்றாரு அவரு? 10:25 கிளம்புறாரு, 28 நிமிஷம் ஆகுது ரயில் நிலையம் போக. அப்போ ரயில் நிலையம் என்ன டயத்துக்கு போயிருப்பாரு? 10:25 28 நிமிஷம் ஓகேங்களா? அரை மணி நேரம் வச்சுப்போமே. 10:25 அரை மணி நேரம் வச்சோம்னா 10:55 28 2 கழிச்சோம்னா 10:53 போயிருப்பாரு. 10:53 ரயில் நிலையம் போயிருக்காரு.
என் அதிர்ஷ்டம் ரயில் 42 நிமிடங்கள் தாமதமாக வந்தது. 42 நிமிஷம் ட்ரெயின் லேட்டா வந்திருக்கு. அது கடைசியில் காலை 11:25 மணிக்கு வந்து சேர்ந்தது. ஒருவேளை ரயில் குறித்த நேரப்படி சரியாக வந்திருந்தால் நான் எவ்வளவு நிமிடங்கள் தாமதம் ஆகியிருப்பேன் அப்படின்னு சொல்லலாம். ட்ரெயின் எத்தனை மணிக்கு வந்துச்சா? 11:25க்கு ட்ரெயின் வந்திருக்கு. இவர் லேட்டு. எவ்வளோ லேட்டாக போயிருக்காரு? 42 நிமிஷம் லேட்டாக போயிருக்காரு. ஓகே, அப்போ 42 நிமிஷம் மைனஸ் பண்ணோம்னா ட்ரெயின் கரெக்ட் டைம்னா எத்தனை டைம் வந்திருக்கும் அப்படின்னு பார்ப்போம். 42 முக்கால் மணி நேரம் வச்சுப்போமே, 45 வச்சுப்போம். 11:25ல் 45 வச்சுங்களேன். 11ன்னா 10:45, 10:40, ஒரு 3 மைனஸ் பண்ணோம்னா 11:25. 11:25 முக்கால் மணி நேரம் வச்சோம்னா 11:30 வச்சோம்னா முக்கால் மணி நேரம்னா 11:45, 25 ஒரு 5 மைனஸ் பண்ணணும். 10:43 ட்ரெயின் நம்ம கரெக்ட் டைம் வந்திருந்தா எத்தனை மணிக்கு வந்திருக்கும்? 11:25 42 நிமிஷத்தை கழிக்கிறோம். 40 நிமிஷத்தை கம்மி பண்ணோம்னா மைனஸ் பண்ணிடக்கூடாது. 5 மைனஸ் பண்ணிடக்கூடாது. கரெக்டாக பாருங்கள். ஓகேங்களா? எப்பவும் போல் நம்பர் மைனஸ் பண்ண மாதிரி மைனஸ் பண்ணக்கூடாது. இதை டைம் மைனஸ் பண்ணணும். 11:25 42 நிமிஷத்தில் கம்மி பண்ணணும். கம்மி பண்ணோம்னா 10:43. அப்போ எத்தனை நிமிஷம் லேட் ஆகிருப்பார்? மிஸ் பண்ணியிருப்பார் ட்ரெயினை. இவர் 10:53க்கு ரீச் ஆகிருக்காரு. ட்ரெயின் 10:43க்கு வந்திருக்கணும். அப்படி கரெக்ட் டயத்துக்கு ட்ரெயின் வந்திருந்தா இவர் ட்ரெயினை 10 நிமிஷத்தில் மிஸ் பண்ணியிருப்பாரு. 129வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி, 10 நிமிடம். கேள்வி 130. 28 மாணவர்கள் ஏபி மற்றும் சி எனும் 3 குழுக்களாக பிரிக்கப்படுகின்றனர். குழு பி குழு சியில் உள்ளதை போன்று 2 மடங்கு மாணவர்கள் கொண்டது. குழு ஏ குழு சியில் உள்ளதில் பாதி எண்ணிக்கை மாணவர்கள் உள்ளனர். குழு சியில் உள்ள மாணவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா 3 குழு பிரிச்சிருக்காங்க, ஏபிசின்னு பிரிச்சிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பி அப்படிங்கிறவங்க, பி அப்படின்றவர் 2C, ஏ சில பாதி. அதான் நம்ம கண்டிஷன். நம்ம ஆப்ஷன்ஸ் வச்சு நம்ம சால்வ் பண்ணிடலாம். என்ன சொல்லி இது கொடுத்துருக்கிறது சி தானே. சி குழுவில் உள்ள மாணவர்கள் எண்ணிக்கை. அப்போ சி எத்தனை பேர் கொடுத்துட்டாங்க. சப்போஸ் இது 4 சின்னு எடுத்துனோம் வச்சுக்கோங்களேன். நம்ம பி என்ன சொல்லணும்? சியோட டபுள் 8. ஏ என்ன சொல்லுவோம்? சியில் பாதி. அப்போ 2. நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரணும்? 28 வரணும். ஆட் பண்ணால் 28 வருதா பாருங்கள். 10, 14. அப்போ தவறு. ஆப்ஷன் பி எடுப்போம். இதான் சி 6 பேர். பி சியோட 2 மடங்கு 12. ஏ சியில் பாதி 3 கூட்டினோம்னா 15, 21, 28 வரணும். தவறு. ஆப்ஷன் சி எடுப்போம். சி 8 பேர். அப்போ பி கூட்டினா டபுள் 8னா 16. ஏ 8ல் பாதி 4 கூட்டினோம்னா 4 + 16 20, 20 + 8 28 சரியாக வருது. ஆப்ஷன் டியை செக் பண்ணிடலாம். சி 14. அப்போ பி 2 மடங்கு 28. மொத்த மாணவர்களே 28 பேர், பிஏ 28 பேர் வருது. ஸோ இதுவும் தவறு. கொடுத்துருக்க கேள்வியில் நமக்கு 130வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 8. இல்லை நம்ம ஈக்குவேஷன் வைஸ் சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி சால்வ் பண்ண வேண்டியதான். பி 2C எடுத்துருக்கோமா? அப்போ எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். சியை எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். பிஏ 2x, ஏ x/2. இதெல்லாம் ப்ளஸ் பண்ணோம்னா 28. எல்சிஎம் எடுத்து ஈக்குவேட் பண்ணி சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வரும். ஸோ எல்சிஎம் எடுத்தோம்னா x + 4x + 2x/2 = 28. ஆட் பண்ணோம்னா 7x/2 = 28. அடித்தோம்னா 4, x = 8. நம்ம சீனு எக்ஸை தான் நம்ம சீனு சூஸ் பண்ணியிருக்கோம். ஆன்சர் x = 8. 130வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 8. ஆப்ஷன் சி நம்ம சால்வ் பண்ணலாம். ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். கேள்வி 131. பின்வரும் கூட்டுகளை கவனமாக படிக்கவும். ஏ மற்றும் பி சம வயது உடையவர்கள் அல்லது ஏ ஆனவர் பியை விட வயதில் மூத்தவர். என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்க நமக்கு? ஏங்கிறவர் ஏ ஃபர்ஸ்ட் கண்டிஷன், ஏ பியை விட மூத்தவர் இல்லைனா சம வயது உடையவர். ஓகேங்களா? கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓவர். ரெண்டாவது கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க? சி என்பவர் டியை விட சேம் ஏஜா இருக்கலாம், இல்லைனா டி மூத்தவராக இருக்கலாம். முதல் கண்டிஷன் ஏ பி. ரெண்டாவது கண்டிஷன் டி தான் ஈக்குவல் டு சி. மூணாவது கண்டிஷன் பி இஸ் ஓல்டர் தென் சி. பி மூணாவது கண்டிஷன் என்ன? பி கண்டிப்பாக சியை விட மூத்தவர். ஓகேங்களா? பி கண்டிப்பாக மூத்தவர்னா நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சேர்த்து எழுதணும்னா ஏ கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு பி. இப்போ நமக்கு என்ன இந்த இடத்துல லாஜிக் பார்த்தோம்னா சி கண்டிப்பாக பியை விட இளையவர், டி சியை விட கண்டிப்பாக மூத்தவர்.
அப்படின்னா ஏவும் கண்டிப்பாக சியை விட மூத்தவராக இருப்பாங்க. இதில் நமக்கு ரெண்டாவது கண்டிஷன் வச்சு நம்ம ஒரு லாஜிக் யோசிக்கணும். இப்போ நமக்கு என்ன ரெண்டாவது கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, சியும் டி பாருங்க, டி வந்து ஒன்று மூத்தவராக இருப்பார் இல்லை சம வயதாக இருப்பார். சப்போஸ் சியும் டியும் சம வயதுன்னு வச்சுக்கோங்களேன், சியும் டியும் சம வயதுனா அப்போ இந்த இடத்துல அந்த கண்டிஷன் வரும்போது கண்டிப்பாக பி வந்து டியை விடையும் மூத்தவராக இருப்பார், அப்போ ஏ வந்து டியை விடவும் மூத்தவராக இருப்பார். ஸோ கண்டிஷன்ஸை செக் பண்ணுவோம். விச் ஆஃப் த கன்க்ளூஷன் can be drawn from the above statement. எது சரின்னு சொல்றாங்க, A is older than C. ஓகேங்களா, A வந்து C யை விட மூத்தவரா, கன்ஃபார்ம் மூத்தவர். ஓகேங்களா, கன்ஃபார்ம் மூத்தவர் கரெக்ட். B, D is older than C. D வந்து எப்பவுமே C யை விட மூத்தவரா, நம்ம பாருங்க greater than or equal to போட்டிருக்கோம். ரெண்டு பேருக்கும் ஒரே வயசு இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இதை நம்ம சரின்னு சொல்ல முடியாது. ஆப்ஷன் C, A B யை விட மூத்தவர் equal to greater than or equal to கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. ரெண்டு பேருக்கும் சம வயதாகவும் இருக்கலாம், எப்பொழுதும் A வந்து மூத்தவராக இருக்க முடியாது. B and D are of same ages. B யும் D யும் சம வயது உடையவர்களா, இல்லை கண்டிப்பா. D வந்து C ஈக்குவலாக இருந்தால் B யை விட சின்னவர் தான். இந்த கண்டிஷனும் கரெக்ட் கிடையாது. 131 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ, A is older than C. A C யை விட மூத்தவர். கேள்வி 132. 5 பொருட்கள் ABCDE வெவ்வேறு விலை மதிக்கத்தக்கது மற்றும் C இன் மதிப்பானது ரூபாய் 100. C யோட மதிப்பு 100 கொடுத்திருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க, A வந்து C யை விட சீப்பர் ஆனா B யை விட காஸ்ட்லியர். A அப்படிங்கிறது C யை விட விலை கம்மி ஆனா B யை விட விலை கூட. E is costlier than C but cheaper than D. அப்ப என்ன சொல்றாங்க, ஈங்கிற பொருள் C யை விட விலை கூட ஆனா D யை விட விலை கம்மி. அப்போ எந்த பொருள் விலை உயர்ந்தது அப்படின்னு கேட்குறாங்க. விலை உயர்ந்தது பாருங்க டி தான் இருக்கிறதுல பெருசு டி. 132 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி டி. கேள்வி 133. ஒரு வகுப்பில் ரிச்சர்ட் என்பவர் முன்னிலிருந்து 15வது இடத்தில் உள்ளார். ரிச்சர்ட் என்பவர் வந்து முன்னிலிருந்து 15வது இடத்துல இருக்கார், முன்னிலிருந்து 5வது இடத்துல இருக்காரு. அவருக்கு முன்பு உள்ளதை போல் 3 மடங்கு மாணவர்கள் பின்பு உள்ளனர். அப்போ இவர் 5வது இடத்துல இருக்காருன்னா அவருக்கு முன்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்க, 14 பேர் இருக்காங்க. இவருக்கு பின்பு அதே அளவு மாணவர்கள், அதில் 3 மடங்குன்னு சொல்கிறாங்க. அப்போ 14 × 3, 14 × 3 42, பின்பு 42 பேர். நம்ம 15 × 3 நம்ம சால்வ் பண்ணிடக்கூடாது. நம்ம இந்த இடத்துல எங்கே தப்பு பண்ணுவோம்னா 15 × 3 அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் அவங்க என்ன கொஸ்டின் சொல்லியிருக்க பாருங்க, அவருக்கு முன்பு உள்ளதை போல் 3 மடங்கு. அப்போ 15 பேர்னா அவருக்கு முன்னாடி 14 பேர் இருக்காங்க. அவரோட × 3 தான் நம்ம பண்ணணும். இதை தப்பு பண்ணுற இடம் 15 × 3 45 எடுத்து சால்வ் பண்ணுவோம், அங்கே தான் நம்ம தப்பு பண்ணுவோம். ஓகே, எனில் ரிச்சர்டுக்கும் இறுதியில் இருந்து 7வது உள்ள மாணவருக்கும் இடையில் எத்தனை பேர், இறுதியிலிருந்து 7வது இவங்க ரெண்டுத்துக்கு இடையில் எத்தனை பேர் அப்படி தான் கேட்குறாங்க. சிம்பிள் லாஜிக் தான். நமக்கு பாருங்கள், ரிச்சர்டுக்கு பின்னாடி எவ்வளோ சொல்லியிருக்கோம், 42 சொல்லியிருக்கோம். இங்கே 7, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க, அதான் ஆன்சர். 42 - 7 35. 133 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 35. கேள்வி 134. ஏ என்பவர் ஒரு இடத்திலிருந்து புறப்பட்டார். அதே திசையில் 1 கிலோமீட்டர் நடந்த பிறகு இடதுபுறமாக திரும்பினார். என்ன பண்றாங்க, இடதுபுறமாக திரும்புறாரு. பின்னர் 1/2 கிலோமீட்டர் நடந்தார். அதன் பின் மீண்டும் இடதுபுறமாக திரும்பி கிழக்கு திசையை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறார். எனில் அவர் நடக்க ஆரம்பித்த திசை எது? 134 கேள்வியை பொறுத்தளவு அவங்க ஒருத்தர் நடக்கிறாங்க, ஃபைனலாக ஈஸ்ட் டைரக்ஷன் நோக்கி போயிட்டு இருக்காங்க. நம்ம ஆப்ஷன்லேயும் சூஸ் பண்ணலாம். ஒரிஜினலாக வெஸ்ட்டில் போகிறாங்க வச்சுக்கலாம், லாஸ்ட்டாக அவங்க ஃபைனலாக இப்படி ஈஸ்ட் டைரக்ஷன் நோக்கி போயிட்டு இருக்கணும். ஓகேங்களா, ஸோ ஒரிஜினலாக என்ன பண்ணுறாங்கன்னா வெஸ்ட், சரி ஒரிஜினலாக வெஸ்ட் நோக்கி போகிறாரு. ஒரு 1 கிலோமீட்டர் போகிறாங்க, அங்கேருந்து லெஃப்ட் எடுக்கிறாங்க. லெஃப்ட்னா கீழே வரும். ஒரு 1/2 கிலோமீட்டர் வராங்க, 1/2 கிலோமீட்டர் வந்துட்டார். இங்கே 1 கிலோமீட்டர் போயிருக்காரு, இங்கே 1/2 கிலோமீட்டர். ஸோ இந்த டவுன் சவுத் நோக்கி போயிட்டு இருக்காங்க. திரும்ப லெஃப்ட் எடுத்து நடக்கிறாங்க. இப்போ பாருங்க, லெஃப்ட் எடுத்து நடந்தால் ஈஸ்ட் டைரக்ஷன், இந்த டைரக்ஷன் ஈஸ்டை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க, கிழக்கை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறார். அப்போ ஒரிஜினலாக அவர் எந்த திசையை நோக்கி நடந்திருக்காரு, வெஸ்ட், மேற்கை நோக்கி நடந்திருக்காங்க. நம்ம சூஸ் பண்ண ஆப்ஷன் கரெக்டு. 134 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ வெஸ்ட், மேற்கு. கேள்வி 135. 5 பாய்ஸ் ABCD ஒரு சர்க்கிளில் உட்காந்துருக்காங்க. ஸோ 5 பாய்ஸ் ஒரு சர்க்கிளில் அமர்ந்திருக்காங்க. ABCDE என்ற 5 சிறுவர்கள் ஒரு பூங்காவில் வட்ட வடிவில் அமர்ந்தனர். ஏ என்பவர் தென்மேற்கு திசையை நோக்கி உள்ளார். ஏ என்பவர் பாருங்க, ஏ இஸ் ஃபேசிங் சவுத் வெஸ்ட். அப்போ நம்ம டைரக்ஷன்ஸ் யூஸ் பண்ணணும். இந்த கேள்வி சால்வ் பண்ணுறதுக்கு டைரக்ஷன் யூஸ் பண்ணணும். நார்த்து, சவுத்து,
வெஸ்ட், ஈஸ்ட்டு, சவுத் வெஸ்ட்டு, நார்த் ஈஸ்ட்டு, சவுத் ஈஸ்ட்டு, நார்த் வெஸ்ட் டைரக்ஷன் யூஸ் பண்ணுவோம். நம்ம என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஏ இஸ் ஃபேஸிங் சவுத் வெஸ்ட். ஏ என்பவர் சவுத் வெஸ்ட் ஃபேஸ் பண்ணுறாங்க. அப்போ ஏ வந்து இந்த இடத்துல இருப்பார். அதனால தானே சவுத் அவங்க இந்த மாதிரி ரிக்வஸ்ட் தான் என்ன பண்ணுறாங்க. ஏ என்பவர் தென்மேற்கு திசையை நோக்கி உள்ளார். நெக்ஸ்ட்டு டி இஸ் ஃபேஸிங் சவுத் ஈஸ்ட். டி என்பவர் தென்கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்துள்ளார். தென்கிழக்கு. அப்போ டி இந்த இடத்துல இருந்தால் தான் தென்கிழக்கு சவுத் ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி அமர்ந்திருக்காங்க. நெக்ஸ்ட் கண்டிஷன் பி அண்ட் இ ஆர் ஆப்போசிட் டு ஏ அண்ட் டி. அப்போ பி வந்து ஏக்கு ஆப்போசிட், இ வந்து டிக்கு ஆப்போசிட். பி வந்து ஏக்கு ஆப்போசிட், பிக்கு நேராக இந்த இடத்துல பி. நெக்ஸ்ட்டு பி மற்றும் இ, டிக்கு நேராக இ இந்த இடத்துல வருவாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க. C is equidistance between B and D. C என்பவர் B மற்றும் D க்கு சமத்தொலைவில் அமர்ந்துள்ளார். இந்த இடத்துல C வருவார். எனில் C என்பவர் எந்த திசையை நோக்கி அமர்ந்துள்ளார் பாருங்க. C எப்படி சிட் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் பண்ணுறது ஆப்போசிட்டில். அவர் வெஸ்ட்டில் இருக்கார். நேராக எங்கே ஃபேஸ் பண்ணுறாங்க. ஈஸ்ட் திசையை ஃபேஸ் பண்ணுறாங்க, கிழக்கு திசையை ஃபேஸ் பண்ணுறாங்க. நம்ம கொடுத்துருக்க மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஏ என்பவங்க என்ன சொல்கிறாங்க. நமக்கு தென்மேற்கு திசையை நோக்கி அமர்ந்துள்ளார். அங்கேருந்து தென்மேற்கு திசையை நோக்குறாங்க. அதே மாதிரி டி என்பவங்க என்ன பண்ணுறாங்க. நமக்கு கிழக்கு திசையை நோக்கி இருக்காங்க. அப்படி இங்கே இருந்தால் தான் கீழே ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க. பி அப்படின்றவர் ஏக்கு ஆப்போசிட்டில் இருக்காரு, ஈன்றவர் டிக்கு ஆப்போசிட்டில் இருக்காரு. எழுதிட்டோம். சி வந்து டிக்கும் பிக்கும் இடையில் அமர்ந்துள்ளார். அப்படி ரெண்டுக்கும் இடையில் அமர்ந்திருக்காங்க. என்ன கேட்குறாங்க லாஸ்ட்டாக கொஸ்டின். சி எந்த திசையை நோக்குகிறார். சி பாருங்க நேராக ஈஸ்ட் திசையை நோக்குறாரு. அதனால 135 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி ஈஸ்ட் கிழக்கு. 136லேருந்து 140 கேள்வி வரை நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு ட்ரா பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கலாம். சர்க்கிள் ட்ரா பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சர்க்கிள் ட்ரா பண்ணிப்போம். மொத்தம் எத்தனை பேர். ABCD மொத்தம் 7 பேர். 1 2 3 4 5 6 7. இங்கேருந்து ஆரம்பம். ரைட் லெஃப்ட்டு ட்ரா பண்ணிட்டோம். கண்டிஷன்ஸ் ஒரு கண்டிஷனாக நம்ம சால்வ் பண்ணிட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் G is second to the left of C, who is immediate left of F. A is third to the left of E. ஓகேங்களா. ஃபோர்த் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க. B is between D and E. இப்போ நமக்கு இதை வச்சு என்ன பண்ணலாம். B இருக்கிறதா முடிவு பண்ணிடுவோம். D or E. B வந்து டிக்கும் ஈக்கும் இடையில் அமர்ந்துள்ளார். டி மற்றும் ஈக்கு நடுவில் பி அமர்ந்துள்ளார். தேர்ட் கண்டிஷன். லாஸ்ட் கண்டிஷன் சூஸ் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நமக்கு வட்டத்தில் அமர்ந்திருக்காங்க சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த கண்டிஷன் சூஸ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். நம்ம இ எழுதிட்டோம். ஏ இஸ் தேர்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் இ. ஏ என்ன சொல்றாங்க. ஈயோட லெஃப்ட்ல தேர்டுன்னு சொல்றாங்க. அப்போ இ இந்த இடத்துல இருந்தால் தான் லெஃப்ட்ல போக முடியும். கரெக்டா. இ இந்த இடத்துல இருந்தால் தான் லெஃப்ட்ல போக முடியும். தேர்டு என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. ஈயின் இடப்புறமாக மூன்றாவது. அப்போ தேர்ட் பிளேஸ். 1 2 3 இந்த இடத்துல ஏ. அப்போ இந்த இடத்துல நமக்கு இ கன்ஃபார்ம் ஆகிட்டா இந்த இடத்துல நமக்கு டி கன்ஃபார்ம் ஆயிரும். இதை வச்சு நம்ம என்ன கண்டிஷன் சூஸ் பண்ணிட்டோம். இந்த கண்டிஷன் முடிச்சிட்டோம். கண்டிஷன் 3 முடிச்சிட்டோம். செகண்ட் கண்டிஷன் என்னன்னு பார்க்கலாம். G is second to the left of C. G is second to the left of G is second to the left of C. Who is immediate left of F. Who is immediate left of F. Cக்கும் இடப்புறமாக இரண்டாவதாக G அமர்ந்துள்ளார். F இன் இடதுபுறமாக உடனடுத்து C அமர்ந்துள்ளார் சொல்லியிருக்காங்க. C இந்த இடத்துல இருக்காங்கன்னா லெஃப்ட் 1 2 இந்த இடத்துல G கரெக்டா. செகண்ட் லெஃப்ட் தானே 1 2 வந்துட்டாங்க. இன்னொன்று F என்ன சொல்லியிருக்காங்க. Who is immediate left of F. Cன்றவங்க யாரு. F இன் இடதுபுறமாக உடனடியாக உட்கார்ந்திருக்கிறது C. அப்போ F இந்த இடத்துல இருந்தா F ஓட இமிடியேட் லெஃப்ட் C. நமக்கு 4 கண்டிஷன் சூஸ் பண்ணிட்டோம். முதல் கண்டிஷன் என்ன சொல்லிருக்காங்க. ABCDEFG 7 பேர் வட்ட வடிவில் உட்கார்ந்திருக்காங்க. நம்ம வட்டம் போட்டாலே ரைட் லெஃப்ட் எழுதிட்டா கொஞ்சம் சால்வ் பண்ண ஆன்சர் ஈஸியா இருக்கும்.
ரெண்டாவது கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு ஃபோர்த் கண்டிஷன் வருவோம், அதான் ஈஸி. ஃபோர்த் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பி என்பவர் ஈக்கும் டிக்கும் இடையில் அமர்ந்துள்ளார். கண்டிஷன் முடிஞ்சிட்டோம். அடுத்த கண்டிஷன் நமக்கு தேர்ட் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, ஈயோட லெஃப்ட் இடப்புறமாக மூணாவது இடத்துல ஏ அமர்ந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. 1 2 3 மூணாவது இடத்துல ஏ அமர வச்சிட்டோம். அதுக்கப்புறம் சியோட இடதுபுறமாக இரண்டாவது இடத்துல சொல்றாங்க. நமக்கு இருக்கிறது 3 பொசிஷன் தான், அதனால லெஃப்ட் வேற வரணும். இந்த இடத்துல நம்ம சி பிளேஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இந்த இடத்துல சி பிளேஸ் பண்ணோம்னா, நம்ம இங்க சி பிளேஸ் பண்ணோம்னா 1 2 ரெண்டாவது இடத்துல ஏ வந்துடும், பிளேஸ் இல்ல. அதே சி நம்ம இங்க பிளேஸ் பண்ணோம்னா 1 2 ரெண்டாவது இடத்துல ஜி கரெக்டா வருது. சோ சி ஜி. எஃப் வந்து பாத்தீங்கன்னா எஃப் ஓட இமிடியேட் லெஃப்ட் உடனே இடதுபுறமாக சி அமர்ந்துள்ளது சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம क्वेश्चन சால்வ் பண்ணலாம். நம்ம டயக்ராம் டிரா பண்ணிட்டோம். ஸோ क्वेश्चन சால்வ் பண்ணுவோம். 136 which of the following is false, எது தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஏ இஸ் ஃபோர்த் டு த ரைட் ஆஃப் இ. ஈயோட ரைட் சைடு, இ இங்க இருக்கு, ரைட்னா கீழே. 1 2 3 4 கரெக்ட், சரியான ஆப்ஷன் இது. ரெண்டாவது ஆப்ஷன் ஜி இஸ் இமிடியேட் டு த ரைட் ஆஃப் டி. டியோட இமிடியேட் ரைட், டி ரைட், ஜி கரெக்டா இருக்கு. ஆப்ஷன் சி எஃப் இஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் டி. எஃப் வந்து டியோட தேர்ட் ரைட்டா, லெஃப்ட் சைடு பாருங்க, தேர்டு கரெக்ட். ஆனால் டியோட லெஃப்ட், டி பக்கத்தில் லெஃப்ட் இருக்கா, லெஃப்ட் சைடு வந்துருக்கு. அப்போ இதுதான் தவறு. இதனால ஆப்ஷன் டியை செக் பண்ணிடலாம். பி இஸ் ஆன் த இமிடியேட் ரைட் ஆஃப் டி. கரெக்ட், இமிடியேட் ரைட்டு. இப்போ 136 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி. எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. சி, ஆப்ஷன் சி மட்டும் தான் தவறு. கேள்வி 137 which of the following is true, இதில் எது சரின்னு கேட்குறாங்க. சி இஸ் ஃபோர்த் டு த லெஃப்ட் ஆஃப் பி. பியோட லெஃப்ட் 1 2 3 தப்பு. ஆப்ஷன் சி தவறு. ஆப்ஷன் பி ஏ இஸ் டு தி இமிடியேட் ரைட் ஆஃப் ஜி. ஏ இமிடியேட் ரைட்டா, ஜி ரைட் கரெக்ட். 137 கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் பி. கேள்வி 138 கீழே உள்ள ஜோடிகள் எதில் இரண்டாவது நபருக்கு இடதுபுறமாக உடனிருந்து முதலாவது அமர்ந்துள்ளது. which one of the following pair has the first person sitting to the immediate left of second person. இந்த என்ன சொல்றாங்கன்னா செகண்ட் பர்சனோட இமிடியேட் லெஃப்ட் ஃபர்ஸ்ட் எதுன்னு கேக்குறாங்க. பி இ யோட இமிடியேட் லெஃப்ட் என்னன்னு பார்க்கலாம். ஜி ரெண்டாவது கொடுத்துக்க லெட்டர் ஜி. ஜியோட இமிடியேட் லெஃப்ட் பாருங்க டி. ஜி டி டி ஜி. அப்போ 138 கேள்விக்கான விடை கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி. டி ஜி. 139 which one of the following has the middle person sitting between the remaining of two. கீழே உள்ளவற்றில் எதில் நடுவில் உள்ள நபர் மற்ற இருவருக்கு இடையில் அமர்ந்துள்ளார். நமக்கு 139 கேள்வியில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க, எஃப் சி இ. கரெக்டா. நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா மிடில் யார் பேர் வருதோ, மிடில் வரவங்க வந்து அவங்க தான் நடுப்புற இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் ஏ பார்த்தோம்னா எஃப் சி இன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சி மிடில் இல்லை, எஃப் தான் மிடில் இருக்காரு. ஆப்ஷன் பி இ எஃப் பின்னு சொல்லியிருக்காங்க. இ எஃப் பி வரிசையா இருக்கு, ஆனால் இ தான் மிடில் இருக்கணும், எஃப் மிடில் கொடுத்துருக்காங்க. தவறு. ஆப்ஷன் சி டி இ பின்னு கொடுத்துருக்காங்க. டிஇபி ஓகே, பி தான் மிடில் வரணும், பி லாஸ்டா இருக்கு. அப்போ மூணுமே தவறு. 139 கேள்விக்கான விடை ஆன்சர் டி. நன் ஆஃப் திஸ், இவற்றில் எதுவும் சரியில்லை. கேள்வி 140 which one of the following is the position of f. f ஓட பொசிஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. f ஓட பொசிஷன் என்ன நம்ம பார்த்தோம்னா நம்ம ஆப்ஷன்ஸை பார்ப்போம். f ஓட பொசிஷன் ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி என்ன சொல்றாங்கன்னா இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் சி. சில இருந்து பாருங்க ரைட் சைடில் தான் இருக்கு. ஆப்ஷன் பியும் தவறு. ஆப்ஷன் சி என்ன சொல்றாங்கன்னா ஏக்கும் ஈக்கும் நடுவில் உள்ளதான்னு கேட்கிறாங்க. ஏக்கும் ஈக்கும் நடுப்புற சி வேற வந்திருக்கு. ஓகே. ஆப்ஷன் டி டு தி இமிடியேட் ரைட் ஆஃப் ஏ. ஆப்ஷன் ஏ என்னன்னு பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ என்ன சொல்றாங்கன்னா டியோட ஃபோர்த் ரைட்னு சொல்றாங்க. டியோட ரைட் சைடுல ஃபோர்த்துங்கிறாங்க. டி ரைட். 1 2 3 4 4ஆம் இடம் சரியா இருக்கு. ஆப்ஷன் ஏ சரியான விடை. நம்ம அவசரத்தில் என்ன தப்பு பண்ணுவோம் இந்த இடத்துல பார்த்தோம்னா டி எஃப்ங்க இருக்கா, லெஃப்ட் பார்ப்போம். 1 2 3 3ஆம் இடம் தானே, அவங்க 4ன்னு கேட்டிருக்காங்க. தப்பு நம்ம யோசிக்க கூடாது, நம்ம கரெக்டா பார்க்கணும். டில இருந்து ரைட் சைடு சொல்லியிருக்காங்க. ரைட் சைடு இந்த பக்கம் இருக்கு. 1 2 3 4வது இடத்துல எஃப் அமர்ந்திருக்கு. ஸோ 140 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ ஃபோர்த் டு தி ரைட் ஆஃப் டி. இங்கிலீஷ் பார்ட்டை பொறுத்தளவு சிங்குலர் அண்ட் ப்ளூரல் நம்ம பார்க்க போறோம். கேள்வி 91 சூஸ் தி கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் லக்கேஜ். லக்கேஜோட ப்ளூரல் ஃபார்ம் பாத்தீங்கன்னா சேம் தான். லக்கேஜுக்கு ப்ளூரல் லக்கேஜ் தான். 91வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி லக்கேஜ். क्वेश्चन நம்பர் 92 மேட்ச் பண்ண சொல்றாங்க. கிரைசிஸ்னா கிரைசிஸ் தான். ஃபங்கஸ் ஃபங்கை. மீடியம் மீடியா. ஃபிஷ்னா ஃபிஷ். அப்போ ஆப்ஷன் மேட்ச் பண்ணோம்னா ஏனா 3 ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. 92வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி. கேள்வி 93 லீஃப் ஓட ப்ளூரல் ஃபார்ம் கேட்குறாங்க. எஃப்னு வந்துச்சுன்னா நம்ம அந்த எஃப்ஐ ரிமூவ் பண்ணிட்டு விஎஸ் ஆட் பண்ணணும்.
லீவ்ஸ் LEAF ரிமூவ் பண்ணணும் VES பாருங்க எந்த ஆப்ஷன் ஆப்ஷன் டி 93வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி லீஃப்னா அதோட ப்ளூரல் லீவ்ஸ் 94வது கேள்வி நைஃபோட ப்ளூரல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க F or FE எது வந்தாலும் சரி F வந்தாலும் FE வந்தாலும் அந்த F வந்தா F ரிமூவ் பண்ணிட்டு VS ஆட் பண்றோம் FE வந்தாலும் அந்த FE ரிமூவ் பண்ணிட்டு VS ஆட் பண்ண போறோம் நைஃப்கான ப்ளூரல் நைஃப்ஸ் क्वेश्चन नंबर 95 சிஸ்டர் இன் லா ஓட ப்ளூரல் ஃபார்ம் கேக்குறாங்க சிஸ்டர் இன் லா அப்படி வரும்போது இங்க மட்டும் தான் எஸ் ஆட் பண்ணனும் சிஸ்டர்ஸ் இன் லா 95th क्वेश्चनக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சிஸ்டர்ஸ் இன் லா சிலபஸ் அப்படிங்கற வேர்டோட ப்ளூரல் ஃபார்ம் கேக்குறாங்க சிலபஸோட ப்ளூரல் US வந்துச்சுனா அடிச்சிட்டு I ஆட் பண்ணனும் US வந்தா I இந்த US ரிமூவ் பண்ணனும் 96வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி சிலபி சிங்குலர் ஃபார்ம் டீத்தோட சிங்குலர் ஃபார்ம் கேக்குறாங்க 97th क्वेश्चन வந்து டீத்தோட சிங்குலர் ஃபார்ம் கேக்குறாங்க டூத்தோட ப்ளூரல் தான் டீத் அப்ப 97வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி டூத் 98th क्वेश्चन ஷீப்போட ப்ளூரல் ஃபார்ம் கேக்குறாங்க ஷீப்போட ப்ளூரல் ஃபார்ம் ஷீப் தான் 98வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ ஷீப் 99வது கேள்வி லாரியோட ப்ளூரல் ஃபார்ம் கேக்குறாங்க y வந்தா நம்ம அந்த y ஐ ரிமூவ் பண்ணிட்டு IES ஆட் பண்ணுவோம் லாரிஸ் 99வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி லாரிஸ் 100வது கேள்வி பேட்டோட ப்ளூரல் ஃபார்ம் கேக்குறாங்க பேட்டோட ப்ளூரல் ஃபார்ம் பேட்ஸ் 100வது क्वेश्चनக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி பேட்ஸ் சோ நம்ம இந்த வீடியோல சைக்காலஜில டைரக்ஷன்ஸ் ரோ ரேங்கிங் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் சம்ஸ் பார்த்திருக்கோம் இங்கிலீஷ் பார்ட் பொறுத்தளவு சிங்குலர் அண்ட் ப்ளூரல் பார்த்திருக்கோம் இந்த வீடியோட இன்னொரு டெஸ்ட் இந்த டெஸ்ட் நம்பர் 14 ஓட இன்னொரு கண்டிஷன் ஜெனரல் ஸ்டடீஸ் பாத்தீங்கன்னா இன்னொரு வீடியோல நாங்க போஸ்ட் பண்ணிருப்போம் அதை பாத்துக்கங்க Thank you